تكن غير அமைதியடைந்த ஆத்மாவே السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம நபித்தோழர்கள், மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை தாம் வாழுகின்ற காலத்தில் அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லியும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதை பரப்பியும் வந்த நல்லோர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அங்கே குழுமிருக்கக்கூடிய அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நாம் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தலைப்பில் எப்படியெல்லாம் இஸ்லாம் சோதனைகளை சந்தித்தது, அதை அந்த காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களும் இஸ்லாமியவாதிகளும் எப்படி எதிர்கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு எப்படி அந்த வெற்றிகளை உரித்தாக்கினான், சோதனைகளை கடந்தும் இஸ்லாம் எப்படி 1400 ஆண்டுகளாக இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறது, ஒரு உயிர்ப்பு சக்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தன்னை பற்றி சிந்திப்போரை எல்லாம் எப்படி அது அரவணைத்துக் கொள்ளுகிறது, தாயுள்ளத்தோடு அது எப்படி தன்னை எதிர்ப்போரையும் வசீகரப்படுத்துகின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் வரலாற்றினுடைய ஒளியிலே நேரம் அவகாசம் தந்த வரையிலும் நாம் பார்த்தோம். கடைசியாக உஸ்மானிய கிலாஃபத் வீழ்த்தப்பட்ட 1924வது ஆண்டுக்கு பின்னர் இன்னொரு ஹிலாஃபத் இந்த உலகத்தில் அமையவே இல்லை என்பதையும், அப்படி அமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதையும், அந்த கடமையிலே இருந்து நாம் சற்று விலகித்தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு சோகத்தையும் நாம் இறுதியாக பார்த்தோம். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கு வெற்றியை தந்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த வெற்றியை எப்படி தந்தான் என்பதை நேற்றைக்கு நாம் சொன்ன அந்த வரலாற்றிலிருந்து அதை எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், ஒரு தனி நபர் அவர் உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது, ஒரு அமீர், அவருக்கு கீழே ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் இஸ்லாத்தின் மீது பற்றும் பிடிப்பும் உள்ள ஒரு சமுதாயம் என்ற அளவில் அது வாழ்ந்து இஸ்லாத்தை நிலைநாட்டியிருக்கிறது. எனவே தனி நபர்களுடைய ஒழுக்கமும் தனி நபர்களுடைய பண்பும் இஸ்லாத்திற்கு இது பயன்பட வேண்டும்.
அதைத்தான் நேற்றைய செய்தியினுடைய உள் அர்த்தமாக அந்த வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் இது சம்பந்தமாக நம்மை நாம் எப்படி தயார்படுத்தி கொண்டால் இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற அந்த பணியில் நம்முடைய பங்கை நாம் தரலாம் என்று நாம் சிந்திக்கும் போதுதான் நாம் ஒரு உண்மையான இஸ்லாமிஸ்டாக, இஸ்லாமியவாதியாக நாம் ஆக முடிகிறது. அருள்மறையாம் திருக்குரானில் ஒரு வசனம், ஒரு அத்தியாயம், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்ற அத்தியாயம். என்னுடைய காலை உரையில் கூட அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த வசனத்துக்கு, இந்த அத்தியாயத்துக்கு விளக்கம் சொல்ல வந்த ஷஹீத் சையது குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் தானாக வந்தால் அப்படின்னு இருக்கு. இதா ஜானா என்ன அர்த்தம்? தானாக வந்தால் அப்படின்னு இருக்கு. அதாவது நீங்க இஸ்லாத்துக்காக உழைத்தாலும் உழைக்காவிட்டாலும் வேறு யாரையாவது வைத்து அந்த உழைப்பை அல்லாஹ் வாங்கி தன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி விடுவான். அதனால ஒரு இஸ்லாமிஸ்ட், ஒரு இஸ்லாமியவாதி, நான் உழைத்தேன் அதனால் இந்த மார்க்கம் செழித்தது என்ற எண்ணத்துக்கு அவன் வரவே கூடாது. இந்த மார்க்கத்துக்கு நான் உழைச்சிருக்கிறேன் அதனால இந்த மார்க்கம் இந்த பகுதியில் செழிப்படைஞ்சது தெரியுமா உங்களுக்கு, அந்த எண்ணம் ஒரு இஸ்லாமிஸ்டுக்கு வரவே கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அந்த மண்ணில் ஹஜ்ஜுக்காக அந்த மண்ணுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் மக்காவுக்கு 1,20,000 மேற்பட்ட தோழர்களோடு. அன்றைய தினத்தில் அவர்களை எதிர்ப்பதற்கு ஆளில்லை என்பது மாத்திரமல்ல, அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வை எதிர்ப்பதை பற்றி யாரும் சிந்திக்க கூட முடியாது. இவரை எதிர்த்துடலாம் என்று யாரும் சிந்திக்க கூட முடியாத ஒரு பவர்ஃபுல் மேனாக பெருமானார் மக்காவுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறார்கள். அப்போதான் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாம் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் தானாக வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவார்கள்னு சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு கால உழைப்பையும் வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி தானா வருதுன்னு சொல்றான். நபியை நீங்க உழைச்சீங்க அதனால வந்ததுன்னு கூட அல்லாஹ் சொல்லல. அதன் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு நபி கூட அந்த வெற்றிக்கு உரிமை கோர முடியாது. அந்த வெற்றி நபியினுடைய வெற்றி என்று அவர்கள் உரிமை கோரியதில்லை. அதுதான் ஒரு இஸ்லாமியவாதியினுடைய பண்பு. அப்படித்தான் ஒரு இஸ்லாமிஸ்ட் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் தானாக வரும் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ். நீங்க உழைச்சா என்ன, உழைக்காட்டி போனா என்ன, இன்னொருத்தரை வச்சு அல்லாஹ் என்ன செய்வான், உழைக்க வச்சு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டி விடுவான் என்பதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய கருத்து. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், இது போன்ற ஒரு அறையிலே தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அரட்டைக்கு என்ன கேட்கவா வேண்டும், ஒவ்வொரு பழைய கதைகள் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த அரட்டையெல்லாம் வேறொரு இடத்துக்கு அதை அப்படி நகர்த்துறாங்க. எப்படி நகர்த்துறாங்கன்னா, தமன்னௌ, நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை சொல்லுங்கள், உங்க மனசுல ஏதாவது ஓடிச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லுங்க, இந்த சபையில் அதை நீங்க எந்திரிச்சு சொல்லுங்க என்று சொன்னார்கள். என்ன கற்பனையை சொல்றது, இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் எல்லா சபைகள்லையும். எந்திரிக்கவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும். சொல்லுங்கன்னா ஒரு ஆள் எந்திரிச்சிட்டா போதும், அதுக்கடுத்து மலமலன்னு ஒரு ஆட்களாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் உங்கள் கற்பனையை சொல்லுங்கள், மனசில் என்ன ஓடுதோ சொல்லுங்கள். பயன்னு கேட்டால் யாரும் எந்திரிக்கலை. ஒருத்தர் எந்திரிச்சார், கலீஃபா உமர் இப்னு கத்தாப் அவர்களே, என்னுடைய மனதில் இப்போ என்ன தோன்றுகிறதுன்னா, இந்த அறை முழுக்க, இந்த ரூம் முழுக்க தங்க கட்டிகளின் குவியல் எனக்கு வேண்டும். அதை அனைத்தையும் நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்ய வேண்டும். அதன் மூலம் எனக்கு நன்மை கிடைக்கணும். அதுதான் எனக்கு இப்போ உள்ள ஆசை என்று சொன்னார். வெரி குட், நல்ல ஆசை தான். இன்னொரு ஆள், நீங்க சொல்லுங்க. அடுத்த அவர் எந்திரிச்சார், எனக்கு இந்த அறை முழுக்க வெள்ளி கட்டிகள் வேண்டும். அதை நான் நல்லா, தங்கத்தை ஒருத்தர் சொல்லிட்டார்ல, சொன்னதை திரும்ப சொல்ல முடியாது. எனக்கு வெள்ளி கட்டிகள் வேண்டும், அதை நான் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்ய வேண்டும். நீங்க சொல்லுங்க.
அவர் இன்னொன்று சொல்லார், இவர் வேற ஒன்று சொல்லார். எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அமைதியாக கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ பார்வையாளர் பகுதியிலிருந்து குரல் வருது, ஹலீஃபா அவர்களே, நீங்கள் உங்கள் ஆசையை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லவே இல்லையே இது வரைக்கும். எங்களிடத்தில் கேட்டீங்க, நீங்கள் உங்கள் ஆசையை சொல்லலையே, நீங்கள் சொல்லுங்கள் என்றார்கள். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இந்த அறை முழுக்க எனக்கு சில மனிதர்கள் வேண்டும். இந்த அறை முழுக்க எனக்கு சில மனிதர்கள் வேண்டும். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவினுடைய முன்னாள் அடிமை சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற மனிதர்கள் எனக்கு வேண்டும். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற மனிதர்கள் எனக்கு வேண்டும். சாத் பின் முஆத் போன்ற மனிதர்கள் எனக்கு வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த அறை முழுக்க எனக்கு இருந்தால் போதும். அதாவது ஒரு 50-60 பேர் எனக்கு கையில் கிடைச்சா போதும். அவர்களை வைத்துக்கொண்டு இந்த உலகமெல்லாம் நான் இஸ்லாத்தை பரப்பி விடுவேன் என்று சொன்னார்கள். ஒரு 50-60 பேர் மட்டும் என் கையில் வாங்கப்பா. சும்மா ஏப்ப சாப்பையெல்லாம் வரக்கூடாது. யார் மாதிரி வரணும்? சாத் பின் முஆத் மாதிரி இருக்கணும். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு 50 பேர் என் முன்னால் வாங்க, நான் அந்த உலகத்தை எப்படி புரட்டி போட்டு காட்டுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொன்னாங்க. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, மனித பஞ்சம் என்பது அப்போதே வந்துவிட்டதோ அப்படின்னு நமக்கு தோணுது. அல்லாஹ் எதிர்பார்ப்பது எப்படிப்பட்ட மனிதர்களை, நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மனிதர்களை எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம இல்லாததினால்தான் நாம எதிர்பார்த்த வெற்றி இஸ்லாத்துக்கு கிடைக்காமல் தாமதப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற வெற்றி இஸ்லாத்துக்கு கிடைக்கல. ஆனால் பெருசா கற்பனை பண்றோம், எதிர்பார்க்கிறோம். உலகமெல்லாம் இஸ்லாத்தினுடைய கொடி பறப்பதை என்னுடைய ஆய்வுல நான் பார்த்துட்டு தான் போகணும் யா அல்லாஹ்னு துவா செய்கிறோம். ஆனால் அதுக்காக நம்ம உழைக்கிறது இல்லை. அல்லாஹ் எதிர்பார்ப்பது மாதிரியான ரிஜாலுத்தீன், ரிஜாலு தாவா, ரிஜாலுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் ஆண் மக்களாக, தாவாவின் பிள்ளைகளாக, தீனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் முன்னாலே இருக்கு. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, தனி நபர்களை கொண்டு என்ன ஆயிடப்போகுது, கொள்கைதான் பெருசு, லட்சியம்தான் பெருசு, தனி நபர்கள் எல்லாம் முக்கியம் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி அல்லாஹ்வும் ரசூலும் அப்படி சொல்லல. தனி நபரும் முக்கியமானவர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன கேட்டார்கள்? முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அடிகளுக்கும் உதைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் சொல்லவண்ணா தாக்குதல்களுக்கும் ஆளாகி கொண்ட நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்தார்கள்? இறைவா ஐயிதில் இஸ்லாம், இந்த இஸ்லாத்துக்கு நீ வலிமையை தா. உமரை இஸ்லாத்துக்கு வரவை அல்லது அபூ ஜஹிலை வரவை, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை வச்சு இஸ்லாத்தை வலிமைப்படுத்துன்னு ஏன் கேட்டாங்க? தனிநபர்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் மார்க்கத்தை வளர வைப்பதில், மார்க்கத்தை உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் இருக்கிறது. அதனாலதான் அபூ ஜஹலத்தா அல்லது உமரைத்தா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் உமர் இஸ்லாத்துக்கு வருவதன் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் வலிமை பெற வேண்டும் என்பதாக இருந்தது. அதனால்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 8 திக்குகளுக்கும் இஸ்லாம் பரவியது. நேற்றைக்கு சொன்னேன் அல்லவா, எகிப்துக்கு இஸ்லாம் எப்படி போனது? எகிப்துக்கு இஸ்லாம் எப்படி போனது? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா வழியாக, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் தானே போனது. பாலஸ்தீனத்துக்கு எப்படி போனது? பாலஸ்தீனத்தை பிடித்தவுடன் கலீஃபாவினுடைய கைகளில் தான் எங்களுடைய சாவியை நாங்கள் ஒப்படைப்போம் என்று பாலஸ்தீனத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். உங்களை மாதிரி தளபதிகளிடத்திலெல்லாம் நாங்கள் சாவியை ஒப்படைத்து எங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதாக இல்லை. இது ஒரு மிக எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடம், இது வரலாற்று பூர்வமான இடம். இந்த இடத்தின் தோல்வியை நாங்கள் ஹலீஃபாவிடம்தான் ஒத்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள். ஹலீஃபா அங்கிருந்து வரும்போதே ரத்தத்தை ஓட்டிக்கொண்டு முழங்கால் அளவுக்கு ரத்தத்தில் நீந்தித்தான் வருவார் என்று கிறிஸ்தவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர் உமர்னா அவ்வளோ ஒரு கோரமான ஒரு மனுஷன், அவன் பதிஞ்சு வச்சிருக்க மனசுல. இஸ்லாத்துக்கு எதிராக ஒருத்தனையும் அவர் சிந்திக்க விட மாட்டாரு, அவ்வளோ கோரமான ஒரு ஆள் அவர். முழங்கால் அளவு ரத்தத்தில் தான் அவர் நீந்தி வருவார் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள்.
அப்போது கலீஃபா அவர்கள் அணிந்திருந்த சட்டையில் அப்போதுதான் அவர்கள் 18 கிழிசல்கள் 18 தையல்கள் கொண்ட ஒரு ஜுப்பாவை அணிந்து கொண்டு வந்திருந்தார்கள். சிரியாவின் எல்லைக்குள் அவர்கள் வரும்போது ஒரு டெய்லர் அதை பார்த்துட்டான், கிழிஞ்சிருக்கு, 19வது ஓட்டை விழுந்துருச்சு சட்டையில், தச்சுத்தாரன்னு வாங்கி என்ன பண்ணிட்டாரு, அவர் பெருநாளைக்கு போடுறதுக்காக அவர் தனக்குன்னு ஒரு ஜுப்பா தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்து கலீஃபாட்ட கொடுத்து நீங்கள் இதை போட்டுக்கோங்க, இந்த ஓட்டை தச்சு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. சரி மனுஷன் விரும்புகிறான்னு சொல்லி வாங்கி போட்டாங்க. போட்டோடனே கழட்டி உடனே கொடுத்துட்டாங்க. என்ன கலீஃபா என்ன ஆச்சுன்னு, இல்லை எனக்கு ஏதோ இதை அணியும் போது கொஞ்சம் பெருமை வர்ற மாதிரி இருக்கு, வேண்டாம்ப்பா எனக்கு நீ புடின்னு சொல்லிட்டாங்க. ஒட்டு போட்ட 18 ஓட்டைகள் உள்ள ஒட்டு போட்ட துணியை அணிந்து கொண்டு பாலஸ்தீனத்துக்குள் அவர்கள் போகிறார்கள். அவர்கள் ஏறி வந்த ஒட்டகம் கிட்டத்தட்ட 7 இரவுகள் 8 பகல்கள் பயணத்தில் அது சோர்ந்து போயிருக்கு, ரொம்ப பார்க்கறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்குது. இந்த ஒட்டகத்தில் கலீஃபா போனா ஒரு மதிப்பானா, அந்த நாட்டு புதுசாக ஒரு நாட்டுக்கு போறவன அந்த நாட்டு மக்கள் கலீஃபாவை மதிக்க வேண்டாமா, இப்படி முசாவர் மாதிரி போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை ஏன்ட்ட கொடுத்துக்கோங்க, குதிரையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குதிரையை கலீஃபாட்ட கொடுக்குறாரு. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில் ஏறி உட்கார்ந்தோடனே அந்த ஆள் எப்படி இந்த குதிரையை பழக்கியிருக்கிறான்னா, குதிரையினுடைய ஓனர் யார் ஏறி உட்கார்ந்தாலும் அப்படி முன்கால ரெண்டையும் தூக்கி அப்படியே என்ன செய்யும், அப்படி தன்னுடைய அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தும், வீரத்தை காட்டும். கலீஃபா உமர் ஏறி உட்கார்ந்தோடனே அப்படி முன்கால ரெண்டையும் தூக்கிக்கிட்டு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு காலக்கிழ வைக்குது, ஒரு பார்க்குறவனுக்கு மிரட்சி வர்ற மாதிரி. உடனே அட ஷைத்தானே, குதிரை விட்டு கீழே குதிச்சுட்டாங்க, அட ஷைத்தானே, நான் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்து மக்களை சந்திக்க போகிறேன், அங்கே இவ்வளவு ஆணவமாக நீ போனீன்னா என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான், நம்மளையெல்லாம் கொலை பண்ண வந்திருக்கான் அந்த கலீஃபான்னு நினைக்க மாட்டானா. குதிரை விட்டு கீழே குதிச்சுட்டு அந்த நோஞ்சா ஒட்டகத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க அந்த ஏரியாக்குள்ளே போகிறாங்க. அங்கே சென்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சாவியை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கும் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அம்ன் என்ற ஒரு வாசகம் இருக்கிறது. அதாவது இஸ்லாமிய அரசில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத குடிமக்களிடம் அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை அங்கேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தின் வரிகளை படித்து விட்டுத்தான் காந்திக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேல பெரிய அபிப்பிராயம் வந்ததே அந்த ஒப்பந்தத்தின் வரிகளை படிச்சதுக்கு அப்புறம் தான். பெரிய பாராட்டல அந்த ஆளு பார்க்கறதுக்கு முசாபர் மாதிரி இருந்தோடனே ஏதோ அவரை உரம் இல்லாதவன்னு நினைச்சிடக்கூடாது. அதை படித்ததற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேல அவருக்கு பெரிய நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. ஆக அந்த உமர் இப்படிப்பட்ட பெரிய புரட்சிகளுக்கெல்லாம் வித்திடக்கூடிய ஒரு நபராக வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதற்காக அபூ ஜஹிலா உமரா 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் போதும் தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. 2 பேரையுமே கேட்கல. நீ நல்லா அந்த துவாவை பாருங்க, அந்த ஹதீஸை பாருங்க. நீங்க அல்லாஹும்ம ஐயிதில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு நீ வலிமையை தா, பி உமர் அவு பி அபூ ஜஹில். ஒன்னு அபூ ஜஹில் வரணும், இல்லைன்னா உமர் வரணும். 2 பேர்ல ஒரு ஆள் போதும். ஒரு ஆள் வர வேண்டாம் அதுக்கு அர்த்தம் இல்லை, ஒருத்தரே போதும். அவங்கள வச்சு நான் பார்த்துக்கிறேன், அவரை எப்படி மோல்டு பண்ணணுமோ அவரை எப்படி தயார் பண்ணணுமோ தயார் பண்ணி நான் அனுப்புறேன் பாரு. அப்ப அந்த தனி நபர்களுடைய வலிமை, தனி நபர்களுடைய சிந்தனை ஆற்றல், அது இஸ்லாத்துக்கு ரொம்ப தேவை. ஒன்று நீங்கள் நினைத்து பாருங்கள், என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களான்னு பாருங்க. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது இல்லையா? 100 ஒட்டகங்கள் விலை பேசப்பட்டிருந்த ரசூலுல்லாஹ் உயிரோடவோ பணமாகவோ கொண்டு வரக்கூடியவர்களுக்கு. அந்த அச்சுறுத்தல் நிறைந்த பயணத்தில் நம்மள மாதிரி ஆட்கள்னா என்ன மாதிரி முடிவு எடுத்திருப்போம்? நமக்கு பக்கத்தில் வீரம் மிக்க உமர் மாதிரியான ஒரு வீரர் அல்லது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான ஒரு வீரர் நம்மளோடு வர வேண்டும் என்று முடிவு செய்திருப்போம். அப்படித்தான் எல்லா அமீரும் முடிவு செய்வாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சாவை எல்லாம் அனுப்பி விட்டுட்டாங்க. முதல்ல நீங்க போங்க, ஹிஜ்ரத்துக்கு போங்க. உமரை நீங்க போங்க, நான் தனியா வந்துக்கிறேன், வேறொரு ஆளோட வர்றேன். உமர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகும்போது எப்படி போனாரு? நேர 20 பேரை கூட்டிக்கிட்டாரு. வயசான ஆட்கள் 20 பேரை கூட்டிக்கிட்டாரு. காபத்துல்லாஹ் தவாஃப் சுத்துறாரு.
தவாஃப் சுற்றி முடிச்சுட்டு வாழோட உருவினார். காபத்துல்லாஹ் வாசலில் நின்று சொன்னாங்க, உங்களில் யாராவது தன்னுடைய மனைவி வாழ்விழக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்களில் யாராவது தன்னுடைய பிள்ளைகள் அனாதைகளாக வேண்டும் என்று விரும்பினால், உங்களில் யாராவது தன்னுடைய பெற்றோருக்கு பிள்ளை வேண்டாம் என்று கருதினால் என்னை வந்து தடுக்கலாம். நான் ஹிஜ்ரத்துக்கு தான் போறேன், உன்னால முடிஞ்சவன் என்னை மறிக்கிறதுக்கு வழி மறிக்கிறதுக்கு தைரியம் உள்ளவன் முன்னால வான அறிவித்து விட்டு போனார்கள் 20 பேரை கூட்டிக்கிட்டு. புகாரியுடைய விரிவுரையில் ஃபத்துல் பாரியில் அந்த 20 பேர் யாருன்னு லிஸ்ட் இருக்கு, சும்மா இல்லை வரலாறு. அப்படிப்பட்ட வீரம் மிக்கவரை, ஒரு ஊரையே எதிர்த்து இருக்கக்கூடிய தைரியம் உள்ளவரை தன்னோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லவில்லை. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அவரை என்ன பண்ணிட்டாங்க, நீங்க போங்க பின்னால நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்கள அடிச்சாங்க, அடியை வாங்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அடித்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பண்புள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை தன்னோடு அழைத்து கொண்டு போகிறார்கள் ரசூலுல்லாஹ். இதுக்கு என்ன காரணம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, என்னவா இருக்கும் காரணம்? ஏன் ஹம்சா மாதிரியான வீரர்களை ஏன் கூட்டிக் கொண்டு போகிற? அது உயிருக்கு அச்சுறுத்தல் நிறைந்த பயணம் தானே. சாதாரணமாக ஒரு சராசரியான மனிதனுடைய அறிவு என்ன சொல்லுது, வீரமிக்க ஒரு ஆளை கூட்டிட்டு போனா தானே அந்த சிச்சுவேஷனுக்கு அதானே கரெக்டு. ஏன் ரசூலுல்லாஹ் அந்த ரிஸ்க் எடுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட 1 வயசு தான் கம்மி. யாருக்கு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு. ரொம்ப கண்ணியமான மனிதர், ஒரு அதிர்ந்து கத்தி கூட பேச மாட்டார். உமர்னா கத்துல வந்து கர்ப்பத்தில் கூடிய குழந்தை வெளியே வந்துடும். அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமை அவர். அவரை மாதிரி ஆட்களெல்லாம் விட்டுவிட்டு ஹம்சானா அப்படி திரும்பி பார்த்தாலே போதும், எதிரியை 6 அடிக்கு அந்த பக்கம் தான் நிற்கணும். அவருடைய பார்வையினுடைய வசீகரம் அது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப மென்மையான ஆள், கத்தி பேச மாட்டாங்க. அவங்களை ஏன் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பயணத்தின் போது கூட அழைத்து கொண்டு போனார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. எதனால ரசூலுல்லாஹ் ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாங்க? ஏனென்றால் அந்த பயணத்தில் வீரத்தை விட விவேகம்தான் முக்கியம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சௌரு குகையில் 2 பேர் இருக்கிறாங்க, 3 இரவுகள் தங்கி இருக்கிறார்கள். எதிரி வந்து காரில் எறும்பு கடிக்குதுன்னு குனிஞ்சு பார்த்தா கூட கீழே இருக்கிற 2 பேரும் தெரிஞ்சிடும். நீ மேலே போயிருக்கீங்களா யாராவது? நான் போய் பார்த்துருக்கேன். என்னுடைய 35வது வயசில் நான் மேலே ஏறி போய் சௌரு குகை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கணும்ல, அந்த சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம்னு மேலே ஏறி பார்த்துருக்கேன். அந்த கல் பாறாங்கல் அந்த 2 பேர் இருக்கிற இடம் அப்படியே இருக்குது 1400 வருஷமா. எந்த இடத்துல எதிரி நிற்பானோ அந்த இடத்துல ஒரு ஆளை ஏறி நிற்க சொல்லி இங்கிருந்து நான் பார்த்தேன். நீ குனிஞ்சு பாரு முகம் தெரியுதான்னு பார்ப்போம்னு. வந்து இடம் கரெக்ட் தானே செக் பண்ணணும்ல, 4 பேர்ட்ட சொல்றதுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அவர் குனிஞ்சு பார்த்து அங்கேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் கையை காட்டினார். இன்னைக்கு சலாம் சொல்கிறப்பா சிரிச்சுக்கிட்டே அன்னைக்கு அவங்க என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருன்னு. குனிஞ்சு பார்த்தா கரெக்டாக தெரியுங்க 2 பேர் இருக்கிறது. அங்கே 2 பேருக்கு மேலே 3வது ஒரு ஆள் இருக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் சொல்றதா இருந்தால் 1.5 நபர்கள் தான் அங்கே இருக்க முடியும். அதாவது ஒரு ஆள் படுத்திருந்தா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கணும், அவ்வளோதான். அந்த இடமே அவ்வளோதான். அந்த நேரத்தில் எதிரிகள் குனிந்தால் நாம் தெரிந்து விடுவோம், நாம் மாட்டிக்கொள்வோம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு கவலைப்படாதீங்கன்னு. இதை அப்படியே வச்சுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இடத்தில் உமரை கற்பனை செஞ்சு பாருங்க. இப்போ அப்படியே விடுங்க. இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, எதிரி கால் அங்கே தெரியுது, அவன் குனிஞ்சாம்னா முகம் தெரிஞ்சிரும்னா ராஸ்கல் படுவா, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் மறுபடியும் இங்கே வந்துட்டியான்னு வெளியில் வருவார், வால் எடுத்து 2 வீசுவார், ஊரெல்லாம் திரண்டு வந்துடும். ஊரெல்லாம் திரண்டு வந்தா என்ன ஆகும்? மொத்த காரியமும் கெட்டு போயிடும். அப்ப சில நேரங்களில் வீரத்தை விட விவேகம் முக்கியம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய வீரத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய விவேகத்தை பயன்படுத்திய இடத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள். ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அவருடைய பெட்டில் படுத்து இருந்தது யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யமன் நாட்டினுடைய பச்சை போர்வை ஒன்றை போர்த்தி கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய போர்வை அது, படுத்துக்க சொல்லிட்டாங்க. பின்னால கேட்டாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட்ட, என்ன அலியே உங்களுக்கு என்ன தைரியம்? ரசூலுல்லாஹ்வுடைய பெட்டில் நீங்க படுத்திருக்கீங்க, எவனாவது ஒருத்தன் ரசூலுல்லாஹ் தான் படுத்துருக்கான்னு வெட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ சொன்னாங்க, அவர் வந்து உமர் மாதிரி வீரரும் கூட விவேகியும் கூட. அவங்க சொன்னாங்க,
நிச்சயமாக என்ன அவங்க கொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பான்னு சொன்னாங்க. அது எப்படிங்க தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் காலையில் எதுக்கு அந்த பெட்டில் ரசூலுல்லாஹ் அவங்கள படுக்க வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. முதலாவது எதிரிகளை ஏமாத்துறது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ரசூலுல்லாவை நம்பி நிறைய அமானிதங்களை கொடுத்து வச்சிருந்தாங்க. இந்த அமானிதங்கள் எல்லாம் உரியவர்களிடத்தில் ஒப்படைக்கணும்ல. அது தம்பி முறை. அலி ரலியல்லாஹுடைய வாப்பாவும் ரசூலுல்லாஹுடைய வாப்பாவும் கூட பிறந்த அண்ணன் தம்பி முறை. தம்பி இடத்துல அமானிதங்களை ஒப்படைச்சிட்டு வெளியூருக்கு போறாங்க. இதை உரிய ஆள்கிட்ட ஒப்படைச்சிருப்பான்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நிச்சயமா என்ன வெட்ட கொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டாங்க. இல்ல, ரசூலுல்லாஹுடைய வார்த்தை என்னன்னா, நீ காலையில எழுந்து எல்லாத்தையும் அமானிதங்களை ஒப்படைச்சிட்டு நீ நிதானமாக கிளம்பி மதீனாவுக்கு வான்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் காலையில் எந்திரிப்பேன், அமானிதங்களை கொடுப்பேன், மதீனாவுக்கு போவேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றது என்னை யாரும் வெட்ட மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். இப்படியெல்லாம் புரிஞ்சாதான் தைரியமாக அங்கே படுக்க முடியும். அதே இடத்துல உமரை கற்பனை பண்ணி பாருங்க. சிலப்பு சத்தை வெளியில் கட்டோடனே வாழை தூக்கிட்டு வெளியில் வந்துடுவார். எவன்டா இங்கே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு வருவார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கற்பனை பண்ணி பாருங்க, அப்பாவி. அப்போ அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குணம், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகின்றார்கள். எனவேதான் ஒரு ஹதீஸில் இப்படி இருக்குது, அல் முஃமினுல் கவியு கைரும் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினி தஈஃபி வ ஃபீ குல்லின் கைர். பலமுள்ள முமின் தான் சிறந்தவன் பலஹீனமான முமினை விட. அல் முஃமினுல் கவியு கைரும் வ அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவன் பலமுள்ள முமினை பலஹீனமான முமினை விட. அந்த ஹதீஸ் எப்படி முடியுதுன்னா, வஃபீ குல்லின் கைரும், எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. பலஹீனமானவர்னா அவற்ற ஒரு நன்மை இருக்கு, பலம் உள்ளவர்னா அவற்ற ஒரு நன்மை இருக்கு. எனவே நம்முடைய கேரக்டர் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதை நாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு தருகிறோம் என்பது முக்கியமானது. எல்லாரும் இஸ்லாத்துக்கு பயன்படணும். சில பேர் அறிவை கொடுக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்படி ஒரு அழகான பெண்மணி. இஸ்லாத்தை கேள்விப்பட்டோடு இஸ்லாத்துக்கு போகணும்னு வந்துட்டாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு போனது கணவருக்கு பிடிக்கல. கணவர் விட்டுட்டு யமன் நாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அபூ தல்ஹா என்பவர் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உம்மு சுலைமை கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் காஃபிராக இருந்தால் நான் கல்யாணம் பண்ண முடியாதுங்க, இஸ்லாத்துக்கு வாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. மகர் கொடுக்க போனாரு. எனக்கு மகர் வேண்டாம், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்கல்ல அதுதான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய மகர்னு சொன்னாங்க. அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த அழகை இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி எல்லாரிடத்திலும் நம்மள்கிட்டையும் அந்த கேரக்டர் இருக்கு. இதெல்லாம் ஹிஸ்டரி கேள்விப்பட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு நமக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சு போச்சுன்னு கலைஞ்சு போறதில்ல. இதை நம்ம வாழ்க்கையில அடாப்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவையோ அல்லது செல்வத்தையோ நாம எப்படி தந்திருக்கோம், இஸ்லாத்துக்கு எத்தனை சதவீதம் நம்ம தந்திருக்கோம், நம்ம அறிவை எப்படி இங்க பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சிந்தித்து பார்ப்பதன் மூலமாகத்தான் நாம இஸ்லாத்தின் எதிர்காலத்துக்கு உழைத்தவர்களாக ஆக முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வாளை உருவி கொண்டு கையில் வெளியே வந்துட்டாங்க. யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்வேனா, கையை காலை வெட்டுவேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்விடம் சென்றிருந்தார்கள். சென்று விட்டு திரும்பி வந்தார்கள். அந்த மக்களை விட்டு தனியாக புறப்பட்டு போய் தூர் சீனா மலைக்கு போய் தனியாக இருந்து விட்டு வேதத்தை வாங்கி கொண்டு திரும்பி வந்தார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அவங்களுடைய உயிர் போயிருக்கு, உடம்பு மட்டும் சும்மா அங்கே இருக்குது. அல்லாஹ்வை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, திரும்பி வருவாங்க. வந்து முகம்மது இறந்து விட்டார்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் அவங்க வெட்டி சாய்ப்பார்கள்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. உமர் அந்த இழப்பை தாங்கிக்கிட முடியல அவரால். அந்த நேரத்தில் உமர் நிலை உலைந்து போயிருந்த போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்கள், புரிந்து கொள்ளுங்கள், மன்கான யாவது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். உங்களில் யாராவது முகமது நபியை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். மன்கான யாபுதுல்லாஹ வஹ்தா,
உங்களில் யாராவது அல்லாஹ் ஒருவனே அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பீர்களானால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இறக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு இறப்பு என்பது கிடையாது. இந்த இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே தான் உமர் சொல்லுகிறார், ஆமா அவர்கள் மனிதன், ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவர்கள், நம்மை போல் உணவு சாப்பிட்டவர்கள், நம்மை போல் தூங்கியவர்கள், அவர்களுக்கு மரணம் வரும். ஆமா, உமருக்கு அப்போதான் சிந்தனை தெளிவே வருகிறது. அபூபக்கர் உமருக்கு முன்னால நின்று அப்படி குரலை உயர்த்தி பேசி மொத்த சிச்சுவேஷனையும் கண்ட்ரோலில் எடுக்கிறாரு பாருங்க. சஹாபாக்கள் நிலை குலைந்து நிற்கிறார்கள். என்ன மாதிரி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, என்ன மாதிரி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல என்று சொல்லும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சின்ன உரையாற்றினார்கள். 3 நிமிஷத்துக்கு மேல அந்த உரை கிடையாது. 3 நிமிஷத்துக்கு மேல அவங்க பேசல. இன்னைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறாலும் மக்கள்கிட்ட எதிர்பார்க்கின்ற எழுச்சி இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 3 நிமிஷம் பேசினாங்க. மொத்த சிச்சுவேஷனையும் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. ஏய் நின்று, அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவன் மரணிக்க மாட்டான், அவனை தவிர எல்லோரும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. மக்கள் எல்லாம் யதார்த்தத்துக்கு வந்து விட்டார்கள். அப்ப இந்த சிந்தனை தெளிவு இருக்கு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு உடல் ரீதியாக அவர்கள் உமரை போல் பலமானவராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிந்தனையிலே உமரையும் கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த குழப்பமான சூழ்நிலையில் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இஸ்லாத்தை அந்த நேரத்தில் நிலைநிறுத்தினார்கள். முஸ்லீம்களுடைய சிந்தனை குழப்பத்துக்கு அவர்கள் விடுதலை தந்தார்கள். அந்த மாதிரி நம்மளையும் பல அபூபக்கர்கள் இருக்கலாம், பல சிந்தனை தெளிவு பெற்றவர்கள் இருக்கலாம். அந்த சிந்தனையை உங்கள் வியாபாரத்துக்கும் குடும்பத்தின் நலனுக்கும் பயன்படுத்துவதோடு இஸ்லாத்தை நிலைநாட்டவும் நாம் கொஞ்சம் தரணும். ஜக்காத், அது 2.5% ஜக்காத் என்பது செல்வத்துக்கு மாத்திரம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றை அவர்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள் என்று சொல்வது வழங்கியவற்றைன்னு தான் சொல்றான், வழங்கின பணத்தைன்னு சொல்லலை. வழங்கியவற்றை செலவு செய்வார்கள் என்ன அர்த்தம்? நேரத்தை, அறிவை, சிந்தனையை, பேச்சாற்றலை, சொல்லாற்றலை, எழுத்தாற்றலை, அறிவுத்திறனை அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக நீங்க தரணும்னு சொல்றான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி தந்த காரணத்தினால்தான் எதிர்காலம் இஸ்லாத்துக்கு என்கிற கொள்கை, அந்த லட்சியம் நிலைநாட்டப்பட்டது. அப்படி தராமல் இருந்ததுனால தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் எதிர்காலம் இஸ்லாத்துக்கு என்ன, ஆனால் எதிர்காலம் வசப்படுமா அப்படின்றத சந்தேக கண் கொண்டே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உழைக்கிறது இல்லை, வெறும் தியரியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ப்ராக்டிக்கலே கிடையாது நம்மள்கிட்ட. தத்துவம் பேசுறதுக்கு 1000 பேர் வந்துடலாம், உழைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. நாம் இஸ்லாத்தின் உழைப்பாளர்களாக இருக்க வேண்டும், வெறும் அழைப்பாளர்களாக மட்டும் இருப்பது போதாது. இஸ்லாத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவையோ ஞானத்தையோ எதுவோ அது அல்லாஹ்வுக்காக நம்ம தர வேண்டும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய செல்வந்தர், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வாரி வழங்கினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய செல்வந்தர், தபுக்கு போருக்கு ஆள் எடுத்த நேரத்தில் கூப்பிட்டு பெருமானார் அறிவிப்பு கொடுத்தார்கள், நீங்கள் வாருங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாரி வாரி எல்லாவற்றையும் வழங்கி கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க, உள்ள கைவிட்டு பார்த்தா 1000 பொற்காசுகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் மலைச்சு போயிட்டாங்க. 1000 பொற்காசுகளா? அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தந்தருள்வான் என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நான் அப்படின்னா இன்னொரு 1000 தர்றேன்னாங்க. இன்னொரு 1000 கொடுத்தாங்க. ஒட்டகங்கள் அள்ளி கொடுத்தார்கள். அதற்கடுத்து பெருமானார் உஸ்மான் ரலியல்லாஹுடைய தர்மத்தை பார்த்து அப்படியே மலைச்சு போய் சொன்னாங்க, மா அலர்ர உஸ்மான் பாதஹாதல் யௌம், இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அது அவருக்கு மறுமை நாளில் இடையூறு தராது. இதுக்கப்புறமா ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட அட்வான்ஸாக அவர் செஞ்சிருக்கூடிய இந்த எல்லா தர்மங்களுமே பின்னால் ஏதாவது தவறு செஞ்சால் கூட இது பேலன்ஸ் பண்ணிடும். எவ்வளோ பெரிய தர்மம் இது, யாரால் கொடுக்க முடியும்? அப்போ செல்வந்தர்களாக இருந்தால் அவங்களுக்கும் முன்மாதிரி இருக்குது. சஹாபாக்கள்கிட்ட சிந்தனை திறமைக்கிறவர்களாக அந்த அவங்களுக்கும் சஹாபாக்கள்கிட்ட முன்மாதிரி இருக்குது. அது மாதிரி உடல் பலம் உள்ளவர்களாக இருந்தால் சஹாபாக்கள்கிட்ட அவங்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்யும்போது இஸ்லாத்துக்கு எதிர்காலம் இருக்குது. இப்போது ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருந்த 2 பேரை நீங்கள் பாருங்கள்.
பத்ரு போரில் கைது செய்யப்பட்ட 70 எதிரிகளை என்ன செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் யோசனை கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அங்கே பாருங்கள் அல்லாஹ்வுடைய திருத்துதரே, அவங்கெல்லாம் நம்மளுக்கு எதிராக வாள் எடுத்து வந்துட்டாங்க. நாம் அவங்கள கைது செய்யாட்டி அவங்க நம்மளை கைது பண்ணியிருப்பாங்க. அதுதானே உண்மை. போர்னா அப்படித்தானே. நாம் அவங்கள வெட்டாட்டி அவன் நம்மளை வெட்டியிருப்பான். மச்சான், மாமன், அண்ணன், தம்பின் நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் தான் வாள் எடுத்துகிட்டு வந்துட்டான்ல. ஒன்று செய்யுங்க, ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டுங்க, இருக்கிறவனை பூரா அதில் அள்ளி போடுங்க, தீயை வச்சு கொளுத்திருங்கன்ட்டாங்க. உமர் தீயை வச்சு கொளுத்திருங்கன்னு சொன்னான். அபூபக்கர் சித்திரம் பதறி போயிட்டாங்க. என்னடா இது இவ்வளவு கோரமான சிந்தனையாண்டு, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. அல்லாஹ்வுடைய திருத்துதரை, என்ன இருந்தாலும் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி இவங்க தான், எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, உனக்கு உதாரணம் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல. இறைவா, இந்த காஃபிர்கள் அனைவரையும் அழித்து விடு. இவன் மூலமாக உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அவன் இவனை விட பயங்கரமான காஃபிராக தான் இருக்க போகிறான். அவனை அழிச்சிருந்து துவா செஞ்சாங்க பாருங்க. நீயும் ஒரு நபி மாதிரி தான் சிந்தித்திருக்கிறாய். அபூபக்கரே, நீ இறை தூதர் இப்ராஹிம் நபியை போல நீ ஒரு நபி மாதிரி தான் சிந்திக்கிற. இறைவா, இந்த மக்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக, இவளையெல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக. நல்லாட்ட அவங்க ஆகிரத்தில் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நீனும் ஒரு இறை தூதர் மாதிரி தான் சிந்தித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் 2 பேர் மஷூராவையும் வச்சு, ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமும் இன்னொன்று இந்த எக்ஸ்ட்ரீமும், 2 பேரையும் அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு யோசனை சொல்லக்கூடிய ஆளாக பக்கத்தில் வச்சிருந்ததுனால 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுக்க முடியுது. 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி கலந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, அவர்களை உயிரோடு விட்டு விடுவது. ஆனால் சும்மா விடுறது இல்லை, பிளட் மணி வாங்கிக்கிட்டு தான் விடுதலை பண்ணுறது. தங்கம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தங்கத்தை வாங்கி கொண்டு விடுதலை செய்வதுன்னு அவர்களை விடுதலை செய்கின்றார்கள். அப்போ இந்த மாதிரியான 2 எக்ஸ்ட்ரீமில் யோசனை சொல்லக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதை வைத்து அவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டார்கள். அந்த மாதிரி நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞானத்தை எப்படி நாம பயன்படுத்தணும்? இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஹந்தக் போர் நடக்குதுங்க. ஹந்தக் போர்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருக்கிறேன், அஹ்ஸாப் அந்த யுத்தத்துக்கு பேர். சரியா? பல படைகளும் சேர்ந்து இஸ்லாத்தை அழிக்க வந்த யுத்தம். அதற்கு முதல் நாள் நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு நபித்தோழர் முதல் நாள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கிட்டு, அல்லாஹ்வுடைய திருத்துதரே, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய இஸ்லாத்தை ஏத்துக்கிடுங்கன்னு கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ பெருமானார்ட்ட அவர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. இந்த போரில் நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இஸ்லாத்துக்கு வந்தது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இப்போ தானே இஸ்லாத்துக்கு வந்திருக்க, போன நிமிஷம் வரைக்கும் அவங்க கூட தானே இருந்த, நீ இஸ்லாத்துக்கு வந்தது அவர்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ காட்டிக்கிறாம அந்த பக்கமே போயிரு, இன்ஃபார்மராக எனக்கு இருன்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி இரு? இன்ஃபார்மராக இரு, அந்த கூட்டத்திலே போய் இஸ்லாத்தை மறைச்சிக்கோ, ஒழிஞ்சு இருந்துக்கோ, அங்குள்ள தகவலை எனக்கு தந்துக்கிட்டே இருன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க? வீழ்த்திடலாம் வர அப்படின்னு பேசிக்கிறாங்களா? ஐயோ, முஸ்லீம்கள் வலிமையாக இருக்காங்களே, வீழ்த்த முடியாதுன்னு பேசி, அந்த சைக்காலஜி தெரிஞ்சால் தானே நம்ம அடுத்த மூவுக்கு போக முடியும். அதுக்கு அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாருங்க. கடுமையான நெருக்கடி உள்ள ஒரு சூழல், கடுமையான குளிர் அந்த நேரத்தில், ஹந்தக் போர் நடைபெற்ற நேரத்தில். அப்போ முதல் நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு ஒரு பொது அறிவிப்பு கொடுக்குறாங்க. தோழர்களே, உங்களில் யாராவது ஒருவர் எதிரிகளின் கூட்டத்துக்குள்ள புகுந்து எதிரிகளை பற்றிய உளவு தகவல்களை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் சொல்ல தயாரா? எதிரிகளுடைய எண்ணிக்கை, அவருடைய ஆயுத பலம், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய தைரியம் அல்லது அவருடைய கோழைத்தனம், இதை பற்றியெல்லாம் தகவல் எடுத்து என்கிட்ட வந்து சொல்லணும், யாற்றையும் சொல்லக்கூடாது. அதுக்கு யாராவது தயாரா என்று கேட்டார்கள். எல்லாருக்குமே பயம், எல்லாருக்குமே பயம். யாரும் நான் எந்திரிச்சு போறேன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் உடனே என்ன பண்ணாங்க, ஒரு பரிசு அறிவித்தார்கள். அப்படி போய்விட்டு வரக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்கள், இந்த ரிஸ்க் எடுக்கிற ஆள் என்னோட சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அறிவித்து பார்த்தார்கள். அப்போவும் யாரும் வரல. ஆனால் அவ்வளோ ரிஸ்க், அது அவ்வளவு ரிஸ்கான விஷயம். 3 தடவை அறிவித்தார்கள், 3 தடவை யாரும் வரல. வேற கோட்டால சொர்க்கத்துக்கு போயிடலாமே தவிர இந்த கோட்டால போய் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறது அந்த அன்னைக்குள்ள சுச்சுவேஷன். அது வேற கோட்டால என்ன செய்யலாம்,
போகலாம், இந்த கோட்டாவில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறது அவங்களுடைய நினப்பு. அமைதியாக இருந்துட்டாங்க, யாருமே எதிரிக்கலை. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தில் அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஒரு ஆளை. ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அவரை கூப்பிட்டாங்க. தம்பி நீ வாமா, நீ என்ன பண்ணுற, போறியான்லாம் கேட்கல, நீ என்ன பண்ணுற, நீ எதிரிகள் கூட்டத்துக்குள்ளே பூந்து எதிரிகளை பற்றிய தகவல்லாம் எடுத்துட்டு நீ என்ன செஞ்சிரு, திரும்பி வந்து என்னிடத்தில் இந்த தகவல்களை சொல்லி, வழியில் வரும்போது யார்ட்டையும் சொல்லிடாத என்ன அப்படின்னு சிம்பிளாக்கிட்டாங்க அந்த மேட்ரை. நீ வந்து எதிரி கூட்டத்துக்குள்ளே போகணும், தகவல்லாம் எடுக்கணும், திரும்பி வரணும், இப்படி சொன்னால் தானே பயப்படுவார். அதனால் தம்பி நீங்கள் போய் இந்த எதிரி கூட்டத்தில் இந்த தகவலாம் எடுத்துகிட்டு வழியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அது என்கிட்ட தான் வந்து சொல்லிட்டு சரி போய்ட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு அவரை சிம்பிளாக சொல்லி இப்படி அனுப்பி விடுறாங்க. போகும்போது தம்பி நீங்கள் வந்து உங்களை இஸ்லாத்தின் அடையாளங்கள் எது இருந்துச்சுன்னா அதை இஸ்லாமிய அடையாளம் மாதிரி காட்டிக்கிறாம உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க, எதிரி மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்குங்க, அது மாதிரி போட்டுட்டு நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அவங்க உள்ளே போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, போய் தானே ஆகணும், மறுக்க முடியாது. பர்டிகுலராக ஒரு ஆளை கூப்பிட்டு போன்னு சொன்னால் போய் தானே ஆகணும், கட்டுப்படணும்ல. போயிட்டாங்க. போனால் எதிரிகள் அந்த போரில் 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. முஸ்லீம்கள் 3,000 பேர், எதிரிகள் எத்தனை பேர்? 10,000 பேர். அபு சுஃபியான் தான் அந்த போருக்கு தலைமையேற்று வந்திருக்கின்றார். 10,000 பேர் கொண்ட கூட்டத்தில் ஒரு முஸ்லீம் உள்ள புகுந்து தகவல் எடுப்பதற்காக வந்து விட்டார் அப்படின்னு அபு சுஃபியான் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு, யோசனை பண்ணி பாருங்க. அவரு பத்ர் போர் நடக்கிற நேரத்தில் அந்த ஏரியாவில் ஒட்டகத்தினுடைய சாணங்கள் இருக்கு பாருங்க, அந்த சாணங்களை கையை விட்டு பார்ப்பார். அபு சுஃபியான் பார்த்துட்டு, இந்த ஒட்டகத்தினுடைய சாணம் இப்படி இருக்குதுன்னா அது என்ன மாதிரியான புல் இதெல்லாம் சாப்பிட்டு இப்படி சாணம் போடும், அந்த புல் எந்த ஊரில் முளைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மதீனாவில் உள்ள ஒட்டகம் தான் அங்கே பயணம் பண்ணி போயிருக்குன்னு சொல்லிடுவார். அவ்வளோ எக்ஸ்பர்ட் அவர், லேசுப்பட்டவர் கிடையாது. சாணிக்குள்ள கையை விட்டு எடுத்து பார்த்துட்டு இப்படி பொறுன்னு சாணி போட்டால் அது இதைத்தான் சாப்பிட்ருக்கும், அந்த புல் இந்த ஊரில் தான் முளைக்கும், அதனால அந்த ஒரு ஒட்டகம் இங்கே வந்திருக்கு. அப்படிப்பட்டவர் 10,000 பேரில் ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சதை கண்டுபிடிச்சிட்டாரு. அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் யாருன்னு தெரியாது, எவனோ ஒருத்தன் உள்ள பூந்துட்டான்னு மட்டும் தெரியும், அது யாருன்னு தெரியல அவருக்கு. என்ன செய்யறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த காலத்தில் பாஸ்போர்ட் இருந்துச்சா, ஆதார் அட்டை இருந்துச்சா, டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. தம்பி நீ எந்த ஊருப்பா, லைசன்ஸை கொண்டு வா, நம்பர் எடுத்துப்பாரு, பார்கோட் அடித்து பார்த்தியா, சரி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கண்டுபிடிச்சி போக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு ஆளையாக வரிசையாக நிற்க விட்டு செக் பண்ணி என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன பேர், எந்த தெரு, என்ன அட்ரஸ்ன்னு கேட்டு முடியல, விடிஞ்சு போயிடும். 10,000 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் போட்டால் 10,000 நிமிஷம் ஆச்சே, கஷ்டம் இல்லை. அதனால் அபு சுஃபியான் என்ன பண்ணார், அதுக்கு ஒரு தந்திரத்தை கண்டுபிடிச்சாரு, வித்தின் செகண்டில் கண்டுபிடிக்கிற மாதிரி. என்ன சொன்னார்னா, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பக்கத்தில் இருப்பவர் யார் என்று விசாரித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார். நீங்கள் அவற்றை கேளுங்க, தம்பி எந்த ஊர், சரி ரைட், நீங்கள் அவற்றை கேட்டுக்குங்க. ஒவ்வொருவரும் தன் பக்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து தம்பி யார், எந்த ஊர், சரி விசாரித்து வச்சுக்கிடுங்க, ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. இந்த மெத்தடை அபு சுஃபியான் அறிவித்தவுடன் என் கொலை நடுங்கி விட்டது. ஹுதைஃபா பின் யமான் சொல்லுகிறார், நம்ம வந்து காஃபிர் மாதிரி இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை மாற்றிக்கிட்டு எதிரி கூட்டத்துக்குள்ளே பூந்துருக்குறோம், இந்த ஆளு வித்தின் செகண்டில் கண்டுபிடிச்சிருவானா, ஆஹா நம்ம மாட்டிக்கிடமாடான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவர் சொல்லுகிறார் ஹுதைஃபா பின் யமான், உடனே நான் என்ன பண்ணேன், மின்னல் மாதிரி டக்குன்னு அப்படி எனக்கு மனசில் ஒன்று தோணுச்சு. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் அவற்றை கேட்டேன், தம்பி உனக்கு எந்த ஊர், சரி இருந்துக்க ரைட் அப்படின்னு நான் அவற்றை முதல்ல விசாரிச்சிட்டேன். அவன் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் அந்த பக்கத்து தருவுங்க, நான் ஐயோ என்ன விட்டுருக்கேன்னு அவன் எனக்கு கூடுதலாக விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படியா சரி இருந்துக்கா அப்படின்னு அவனுக்கு ஏதோ நான் சலுகை கொடுக்குற மாதிரி, அவனை உயிர் வாழ வைக்கிற மாதிரி வாழ வச்சு போப்பான்னு விட்டுட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க என்ன எதுன்னு எல்லா தகவலையும் எடுத்துகிட்டு நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க, அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே என்ன சிரிக்கிறாங்க, ஏன் அல்லாஹ்வுடைய திருத்த சிரிக்கிறீங்க? இல்லை அங்கே நீ விளையாட்டை வந்து அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்துட்டான்னு சொன்னாங்க. என்ன பயங்கரமான ஆள் பாருங்க, உண்மையிலே அங்கே விளையாடின விளையாட்டை அல்லாஹ் எனக்கு வந்து சொல்லி தந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இப்போ ஒரு ஆள் நம்ம இப்போ யோசிக்கணும், இந்த கூட்டத்தில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சி நீ போயிட்டு வான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவரை ஏன் ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சு போக சொல்லணும்? அவர் தான் இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டு. புத்தியை யூஸ் பண்ணுவார் அந்த நேரத்தில், நிலை குலைய மாட்டார். அதை எப்படி ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சாங்க? உஹது போர்க்களத்தில் இவர்களும் இவருடைய தந்தை யமான் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். யமான் முஸ்லீம் என்பது நிறைய பேருக்கு தெரியாது சஹாபாக்களுக்கு. உஹது போர்க்களத்தில் தான் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொண்டவங்க யாருன்னா முஸ்லீம்கள் தான். இவர் காஃபிர்னு நினைச்சு கொலை பண்ணிட்டாங்க. வெட்ட போறாங்க. ஐயோ என்னுடைய தந்தைன்னு இவர் கத்துறாரு. போர்க்களத்தில் அந்த சத்தமெல்லாம் அவங்க காதில் விடல, வெட்டிட்டாங்க சஹாபாக்கள். வெட்டினது யாருன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாரு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் யக்ஃபிருல்லாஹு லஹு, அல்லாஹ் வெட்டி அவரை மன்னிப்பானாக. யதார்த்தம் அவ்வளவுதான், முடிஞ்சு போய். இனிமே என்ன பதர்னா என்ன, உயிர் வரப்போதா? அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக அப்படி சொல்லி சபர் செஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மறுநாளைக்கு கூப்பிட்டு தவறுதலாக இந்த கொலை நடந்து விட்டது, நான் உங்களுக்கு பிளட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய திருத்துதரே வேண்டாம். எதுக்கு பிளட் பண்ணி தந்துட்டா என்ன பாப்பா திரும்ப வர போறாங்களா? வேண்டாம். அல்லாஹ் என்னுடைய தந்தையின் பாவங்களை மன்னிக்கட்டும், வெட்டினவரையும் மன்னிக்கட்டும். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, நிலை குலையல. அப்ப இதிலிருந்து ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க, தந்தையை இழக்கும் போது கூட இவர் நிலை குலையவில்லை என்றால் எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிடுவாரு. எவ்வளவு பெரிய சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிடுவாரு. இந்த ஊர்ல இருந்து இந்த குருவிகள், மலேசியாவுக்குலாம் போயிட்டு குருவிகள்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, எங்க நம்ம இமிகிரேஷன் இதெல்லாம் தாண்டி வரும்போது வெறப்பா நிற்பாங்க. அப்படி சீப்படுத்து சீவிக்கிறது என்னமோ கேஷுவலாக இருக்காங்களாம். கூடுதலாக கேஷுவலாக இருக்க மாட்டிக்குவோம். கூடுதல் கேஷுவாலிட்டியை வெளியில் காமிக்கும் போது என்ன பண்ணிக்குவாங்க, நடிக்கிறான்னே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது இருக்கு பாருங்க. ஹுதைஃபா பின் யமான்ட்ட இருந்த ஒரு பெரிய தனியான திறமை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களின் லிஸ்டையே அவற்றை தான் சொல்லியிருந்தாங்க. யார் யார் நயவஞ்சகம்னு. ரகசியத்தை காப்பதில் அவர் வல்லவராக இருந்தார். அவர் யாற்றையுமே சொல்லலை, நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். அல்லாஹ்வுடைய திருத்துதரே, எதிரிகள் கொஞ்சம் நில குலைஞ்சு தான் போயிருக்காங்க, நம்ம நினைக்கிற மாதிரி அவன் தைரியமாலாம் இல்லை. எண்ணிக்கையில் 10,000 பேர் இருக்கானே தவிர நம்மளை பற்றி பெருசாக கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ முஸ்லீம்கள்ட்ட மாட்டிக்கிட்டோமே, நம்ம எப்படிடா அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுங்கிற அளவுக்கு தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம தான் நினைக்கிறோம் அவன் பெரிய ஆளுன்று, ஆனால் நிலவராங்க அப்படி இல்லைட்டு. அப்படியா மேட்ரு? அப்போ வச்சு பாத்திர வேண்டி தான் ரசூலுல்லாஹ் பிளான் பண்ணாங்க. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் அந்த போரில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். அப்போ இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி கொண்ட அந்த மெத்தட் இருக்கு பாருங்க, அந்த வழிமுறை இருக்கு பாருங்க. அந்த ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த செயல்முறைகள், அந்த செயல்முறைகளைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூர்மையாக பார்த்து அவருடைய திறமைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் ஒரு திறமையை வச்சுதான் இருப்பான். அதை நாம இஸ்லாத்துக்கு தராமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தராமல், இந்த மார்க்கத்துக்கு எதிர்காலம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை மட்டும் வளர்த்துக் கொள்வது எந்த விதத்திலும் அது நியாயமா இல்லை. அப்படித்தானே? அது நியாயமா? அது யாரோ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு உழைக்கணும், இஸ்லாம் வெற்றி பெறணும், இஸ்லாம் வெற்றி பெற்றுச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இது இது என்னது? இது உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிற வேலை. இது யாரோ உழைக்கணும், யாரோ கஷ்டப்படணும், வெற்றியை ஈட்டினோடனே அந்த வெற்றி முஸ்லீம்களுக்கு எல்லாம் சொந்தமானது. பார்த்தீங்களா, நம்ம மார்க்கங்க, அது எப்படிப்பட்ட மார்க்கம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கம் ஜெயிச்சிருச்சு பாருங்க. இவர் உட்கார்ந்து என்ன செய்யணும்? பெருமை அடிக்கணும். அதுவா ஒரு முஸ்லீமினுடைய பண்பு? அது கிடையாது. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சாது பின் அபி வக்காஸ் 5வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரசூலுல்லாவையும் சேர்த்து 5 பேர் தான் மொத்த உலகத்திலே முஸ்லீம். ரசூலுல்லாவை சேர்க்காம 4 பேர், இவர் 5வது ஆள். தாயின் மேல அளவு கடந்த பாசம் அவருக்கு. சில பேர் மதர் சென்டிமெண்ட்ல ரொம்ப இதா இருப்பாங்க. அம்மா சொல்லிட்டா போதும், அப்படியே கேட்டுவாங்க, என்ன ஏதுன்னெலாம் விசாரிக்க மாட்டாங்க. அது சில விஷயம், சில நேரங்களில் அது நல்லது, சில நேரங்களில் அது எதாவும் இருக்கலாம், தராவும் போகலாம். போகணும்னு அப்படி உறுதி கிடையாது. ரொம்ப பாசம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற தகவல் தாய்க்கு சொல்லப்பட்டது. தாய் சொன்னாங்க, நிச்சயமாக இருக்காது, என் பையன் இஸ்லாத்துக்கு போயிருக்கவே மாட்டான். இல்லைம்மா, முஸ்லீம் ஆயிட்டாருமா உங்கள் பையன், நிச்சயமாக இருக்கவே இருக்காதுங்க. என் பையன் என்ன செஞ்சாலும் என்கிட்ட கேட்காம பண்ண மாட்டான், அவ்வளோ பெரிய முடிவை என்ன கேட்காமையா எடுப்பான் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தார் சாயங்காலம், என்ன தம்பி இஸ்லாத்துக்கு போயிட்டீங்களாமே? ஆமாம், அது தூய்மையான மார்க்கம், மரணம் தலைக்கு மேலே நிற்கிது, திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னு சொன்னால் நரகத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கும், அதனால் அந்த உண்மை செய்தியை கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் நீங்களே ஏற்றுக்கங்கிறாரு அம்மாட்ட
ஏற்றுக்கொள்ள முடியாது, முன்னோர்களின் மார்க்கத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. இல்லை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு. நீ இஸ்லாத்தை விட்டுருன்னு சொல்லுது அந்த அம்மா. அவர் நான் விடவே மாட்டேன் அப்படி அடம் பிடிக்கிறாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சாப்பிட மாட்டேன், நீ இஸ்லாத்தை விட்டா தான் நான் சாப்பிடுவேன். அந்த அம்மா இருந்து பட்னி இருந்து பார்த்துச்சு, முடியலை. சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ் கானத்திலைக்கு மியத்து நஃப்ஸின் ஃபகரஜத் நஃப்ஸன் ஃபனஃப்ஸன் வல்லாஹி லா துருக்கு தீனி. அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிரை தந்து அந்த 100 உயிரையும் ஒன்னொன்னா இறக்குறீங்க. 100 உயிரையும் ஒவ்வொரு உயிராக இழந்து மூத்தா போறீங்க. 100 தடவை மூத்தா போறீங்க. 100மே நான் இஸ்லாத்தை விடணுங்கிறதுக்காண்டி தான் மூத்தா போவீங்கன்னா கூட நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். அவ்வளவு உறுதியை காட்டினார் அவர். அவருடைய தலைமையில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனத்துக்கு படை அனுப்பப்படுகிறது. படைகள் அது ஒன்று. அவ்வளவு மன உறுதியை காட்டினார். உடல் நலிவுற்றிருந்த போதும் படையை நடத்தினார். அந்த மன வலிமை தான். அம்பு எறிவதில் மிகச்சிறந்த வீரர் அவர். அம்பு குறிப்பாத்து எறிஞ்சார்னா கரெக்டாக நச்சுன்னு போய் விழும். அப்படி எய்ம் பண்ணி அடிப்பார். அம்பு எறிவதிலே வல்லவர் அவர். உஹது போர்க்களத்தில் இவர் அம்பு எறியக்கூடிய காட்சியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்று, இருமியா சாத் ஃபிதாக அபி ஓமி, என் தாயும் என் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், அம்பு எரிந்து கொண்டே இருப்பீராகன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாவை பார்த்து தான் சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க, என் தாயும் என் தந்தையும் அல்லாஹ்வின் திருத்துதரை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் நிறைய புகாரில முஸ்லீம்ல எல்லாம் படிச்சிருக்கலாம் ஹதீஸ்ல. என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வுடைய திருத்துதரைன்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லா ஒரு ஆளை பார்த்து சொன்னாங்கன்னா இவரை பார்த்து சொல்லியிருக்காங்க, சாது நபி வக்காஸை பார்த்து. அவ்வளவு பெரிய வெற்றியை உஹது போர்க்களத்தில் ஈட்டி தந்தவர் சாத் பின் நபி வக்காஸ். இவருடைய அம்பு எறியக்கூடிய திறமையை வைத்துத்தான் உஹது போர்க்களத்தில் முஸ்லீம்களுடைய உயிர் சேதமே குறைந்தது. இல்லைன்னா 70 பேருங்கிறது நிறைய பேர் இறந்திருப்பாங்க. எதிரிகளை நோக்கி ஒரு அம்பு எரிஞ்ச ஸ்பீடை பார்த்து அவன் செதறி ஓடுனதுல தான் உயிர் சேதம் 70ஓட நின்றுச்சு. அதனால அவரை பாராட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லியிருக்கின்றார்கள். இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் அவரை பற்றி பாராட்டுறது, என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அவரை பார்த்து சொல்றது, இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் சின்னதாக ஒரு பெருமையை அப்படியே கொடுத்துருச்சு அவருக்கு. நம்ம ஒரு பெரிய ஆள் தான் போல் இருக்கு அப்படி நினைப்பாங்க. 4 பேர் பாராட்டணுன்னே, ஓ நம்மளை மாதிரி ஒரு பெரிய ஆள் இல்லை, ஷைத்தான் தானே அப்படி லைட்டாக பற்ற வச்சு விட்டுருவான் உள்ளத்தில். இவர் தன்னை பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு அப்படியே நடமாடிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவருடைய உள்ளத்தில் ஒரு சின்ன பெருமை வருது. இதை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா லேசாக அப்படி வெளிப்படுத்துறாரு. ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வியிலே ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன எண்ணத்தில் இவர் கேட்குறாரு. அந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அரஐத்த ரஜுலன் யகூனு ஹாமியத்தல் லிகௌமின் யகூனு நஸீபுஹு வ நஸீபு கைரிஹி சவா. அல்லாஹ்வுடைய திருத்துவரே, ஒரு மனிதரை பற்றி எனக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். அவர் ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றுகின்ற காவலனாக நின்றிருக்கிறார். இவர் தான் உஹது போர்க்களத்தில் இவர் தான் சஹாபாக்களுடைய உயிர் சேதத்தை குறைந்த உயிர் சேதத்தோடு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தார். அவர் அதைத்தான் சொல்றாரு. ஒரு சமுதாயத்துக்கே அவர் காவலனாக இருந்திருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியும், எந்த சமுதாயத்தை இவர் காப்பாற்றினாரோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியும் ரெண்டும் ஒன்னா இருக்குமான்னு கேட்கிறாரு. அதாவது நான் உஹதுல நிறைய சண்டை போட்டு வெற்றியை ஈட்டியது காரணமாக இருந்திருக்கேன், எனக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் ஒரே கூலியா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா ஒரே கூலி கிடையாது. இவருக்கு கூலி அதிகம்தான். உண்மை தானே? அப்படித்தானே? இவருக்கு கூலி அதிகம்தான். ஆனா ஆமா உனக்கு தான் கூலி அதிகம், அவங்களுக்கு கூலி கம்மின்னு சொல்லிட்டா உள்ளத்தில் இருக்கிற பெருமை கூடிடும், இன்னொரு ஸ்டெப் அதிகமாயிடும். சஹாபாக்கள் அப்பாவிங்க, அந்த பெருமையை கூட வெளிப்படுத்திடுவாங்க, மறைக்க தெரியாது பாவம். ஆமான்னு சொல்லிட்டா பெருமை கூடிடும், இல்லைன்னு சொன்னா அது பொய்யா போயிடும். உண்மையிலே இவருக்கு கூலி அதிகம்தான். இதை எப்படி சொல்றது? அவருடைய மனசு வலிக்காம சொல்லணும், அவருடைய உள்ளத்தில் பெருமை அதிகரிக்காம அதை சொல்லணும். எப்படி இதை சொல்றது? ரசூலுல்லாஹ்வுக்கா வார்த்தைகளை போட தெரியாது, அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கேள்வி கேட்ட உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாயிக்கும். உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைப்பதும், உங்களுக்கு போர்க்களத்திலே வெற்றி கிடைப்பதும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதும் உங்களில் உள்ள பலகீனமானவர்கள் மூலமாகத்தான்.
நீங்கள் நினைக்கிறீங்க நான் வாள் எடுத்து வீசினேன் அதனால வெற்றி வந்துருச்சு, நான் அம்பு எடுத்து எரிஞ்சேன் அதனால வெற்றி வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு காரணம் நீங்கள் அல்ல. யாரு? பலகீனமானவர்கள். பலகீனமானவர்கள்னா யாரு? முதியவர்கள், பெண்கள், சிறுவர்கள், நோயாளிகள். உங்களுக்கு வெற்றி வருவதற்கு அவங்க தான் காரணம். அது எப்படி அவங்க காரணமானாங்க? உங்களை போர்க்களத்துக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டில் சும்மா இருப்பாங்களா? யா அல்லாஹ், என்னுடைய கணவர் போருக்கு போயிருக்கிறார், அவங்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அப்படி வீட்டில் உட்காந்து மனைவி துவா செய்வாங்க. பிள்ளை அனுப்பி வச்சுட்டு உம்மா துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு போர்க்களத்தில் வெற்றியை கொடு, கைகால் சுகத்தோட பிள்ளை திரும்ப வரணும், இவனை கொண்டு நிறைய எதிரிகள் வீழ்த்தப்படணும், இவருக்கு ஒரு காயமும் வந்துடக்கூடாது, யா அல்லாஹ் அவரை காப்பாத்து ரஹ்மானே அப்படின்னு பெற்றோர்கள் துவா செய்வாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க வாள் எடுத்து வீசினமா 4 பேர் செத்தானா வெற்றி கிடைச்சிதானே? இல்லை, இங்கே வெற்றி பெற்றதுக்கு அங்கே வீட்டில் உட்காந்து துவா செஞ்சுருக்காங்க, அதுதான் காரணம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க, நான் போய் இந்த கடையில் உட்கார்ந்தா தான் வியாபாரம் சரியாக நடக்குது பாய், நம்ம இல்லாட்டி வியாபாரம் சரியாக நடக்கிறது இல்லை பாய். இவர் நினச்சிக்கிறது நம்மளை கொண்டு தான் அந்த நடந்துட்டு இருக்குது, நம்ம தான் அந்த சரி என்னுடைய பெற்றோர்களை நான் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சகோதரர்களே, நீங்கள் பராமரிக்கிறது வெளித்தோற்றத்தில் தெரியுது, ஆனால் பெற்றோர்கள் தான் உங்களை பராமரிக்கிறார்கள். உங்களுடைய முதிய பெற்றோர்கள் எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய துவா காரணமாக இருக்குது. அதனால பெற்றோரை நான் பராமரிக்கிறேன்னு சொல்லாதீங்க, அவர்கள் தான் உங்களை பராமரிக்கிறார்கள். அவங்களுக்கு நான் தான் சாப்பாடு போடுறேன்னு சொல்லாதீங்க, அவங்களுடைய துவாக்களால் தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 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 பிணைப்பு இருக்கு பாருங்க, இதை சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். அப்போ அவருடைய உள்ளத்தில் அடிமனதில் ஓடிய அந்த எண்ணங்களை கண்டுபிடித்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ், சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நீ நினைக்கிறது தப்பு. பின்னால அந்த சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தான். கடைசி நேரத்தில் அவர் அழுதார், யா அல்லாஹ், இந்த வெற்றியில் என்னுடைய பெருமையும் ஆணவமும் கலந்துவிடக்கூடாது இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி. அப்போ ஒரு மனிதருடைய அந்த தனித்தன்மைகளை கண்டுபிடிப்பதோடு அதில் உள்ள குறைகளையும் சரி செய்து அவரை ஒரு முழுமையான இஸ்லாமிஸ்டாக, ஒரு முழுமையான முஜாஹிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி இந்த சமுதாயத்துக்கு ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இஸ்லாம் நிலை பெறுகிறது. நாம நம்மளை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறோம், நம்முடைய சொற்களால் இஸ்லாம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கிறது, நம்முடைய உரையாடல்களால் இஸ்லாம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கிறது, நம்முடைய நடவடிக்கைகளால் இஸ்லாம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்போது திறப்பான் என்று தெரியாது. என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஊரில் பொதிகை தொலைக்காட்சின்னு ஒரு டிவி இருக்குது, தெரியுமில்ல, கவர்மெண்ட் சேனல். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா பூரா டப்பா ப்ரோக்ராமாக இருக்கும், யாரும் பார்க்குற மாதிரி ப்ரோக்ராமே அதில் இருக்காது. அதனால் யாரும் அது பக்கத்துலேயே போக மாட்டாங்க. பொதிகை தான், ஆனால் கவர்மெண்ட் சேனல் அதுதான். அதில் பேசுகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாம் நோண்டி பார்த்து எல்லாம் பண்ணி தான் பேச வைப்பாங்க. நான் ஒரு தடவை முஹர்ரம் நிகழ்ச்சிக்காக பேச போயிருந்த நேரத்தில், உங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய புத்தாண்டு அறிவிப்பை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டர் சொல்ல சொன்னார். புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன்னு ஒரு வாய் சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே போங்க பாயின்னு, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமுக்குள்ளே போனேன். கொஞ்சம் ஷியாக்கள் வந்திருந்தாங்க, முஹர்ரம் 10 அன்னைக்கு, அவங்களுக்கும் டைம் உண்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒருத்தன் நேராக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் போயிட்டு, எங்களுக்கு இது துக்க நாள், இவர் வாழ்த்து சொல்கிறாங்கிறாரு அப்படின்ட்டு. என்னடா இது ரொம்ப போச்சு. நான் சொன்னேங்க, பாருங்க, அது புத்தாண்டு, அது உண்டா இல்லையான்னு கேளுங்க, நான் பேசுகிறத நீங்கள் எடிட் பண்ணக்கூடாது. அவர் சப்ஜெக்டில் நான் தலையிடலை, என் சப்ஜெக்டில் அவர் தலையிடக்கூடாது. என் ரெக்கார்டிங்க்கு அவர் உள்ளே வந்தது அவர் தப்பு. இப்போ அவர் ரெக்கார்டிங் நான் உள்ளே இருக்க போகிறேன், நான் வெளியில் போயிட போகிறேன், இங்கே ஏன் இதில் நீங்கள் எடிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சுன்னு வச்சுங்க, போட்டான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, யாரோ குஜராத்தில் யாரோ ஒரு எம்பி இருக்காராம், அவர் ஷியா போல் இருக்கு, அவரை வச்சு பார்லிமெண்ட்டில் இந்த இஷ்யூ பேசலாம்னு இருக்காங்க. பாய் என்ன பாய் என்னை பிரச்சனை பண்ணி விட்டீங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, ஒவ்வொரு வாரத்தையும் ரொம்ப கூர்மையாக இதை கவனிப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஒரு தடவை மீலாதை பற்றி ஒரு சின்ன சொற்பொழிவு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு ஏதாவது ஒரு 2-3 சம்பவம், ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் டைம் தருவாங்க. 10 நிமிஷம் நிகழ்ச்சி, 1 மணி நேரம் அந்த லோகோ போட்டு விளம்பரம் போட்டு இப்படி வர்றதுக்கு 8 நிமிஷம் 8.5 நிமிஷம் தான் நிகழ்ச்சி. ஷார்ப்பாக இருக்கணும். உட்காந்துருக்கேன், கேமரா வேலை செய்யலை, கேமரா ரிப்பேரு. கவர்மெண்ட்னா அப்படி தானே,
ஒருத்தர் ரிப்பேர் பண்ணி விட்டு போயிடுவான், அடுத்து வர்றவன் வந்து மாட்டிக்குவான் அந்த கேமராவில். கேமரா வந்து ரெக்கார்டிங் ரூம் நம்ம 8க்கு போங்க, 9க்கு போங்க, 6க்கு போங்கன்னா 3-4 இடத்துல போய் உட்காந்தா எல்லா கேமராவும் ரிப்பேர். அப்போ நான் ரிப்பேர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன், ஒரு வழி இல்லை, எடுத்து தான் அவனும். இன்னொருத்தன் வந்தான், அவனை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் உட்கார வச்சு ரெடியாக உட்காந்துருக்கு. அப்போது கேமரா சரி பண்ணிக்கிட்டே கேட்டான், பாய் என்ன ப்ரோக்ராம் பாய்? இது மீலாது நபி ப்ரோக்ராம்ப்பா. சரி, மீலாது நபினா என்ன பாய்? நபிகள் நாயகம் வந்து இந்த மாதத்தில் தான் அவங்க பிறந்தாங்க, அதுக்காக அதை முன்னிட்டு கவர்மெண்ட் ஹாலிடே ஒன்று வருது, அந்த ஹாலிடேயில் கவர்மெண்ட் சேனலுங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு ஸ்லாட் தந்துருக்கிறான். அதில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறுல ரொம்ப ஏதாவது முக்கியமான பகுதிகளை மக்களுக்கு சொல்கிறது தான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே கேமரா பார்த்துட்டு, பாய் நபிகள் நாயகம் பல்லாவரம் மலைக்கு வந்திருக்காருல பாய். இது என்னடா இது, நமக்கு தெரியாமல் ரசூல்லா எப்படா பல்லாவரம் மலைக்கு ரசூல்லா என்னடா இது வம்பா போச்சேன்ட்டு நான் சொன்னேன், இல்லையப்பா அவங்க அரபு நாட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போகலையப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, அவங்க இந்தியாவுக்கே வந்தது இல்லையா அப்படின்னா, இந்தியாவுக்கே வந்தது இல்லைப்பா, அவங்க அரபு நாட்டுக்கு வெளியில் எங்கேயுமே போனது இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே எப்படி பாய் முஸ்லீம்கள்லாம், நீங்கள்லாம் எப்படி பாய் இங்கே அப்படின்னா, நான் உடனே என்ன பண்ணேன், இதான் வாய்ப்பு. நான் சொன்னேன், அரபுலகத்துக்கு வெளியில் நபிகள் நாயகம் எங்குமே பயணிக்கவில்லை, ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களில் 80% முஸ்லீம்கள் அவுட் ஆஃப் அரப் கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. மொத்த முஸ்லீம்களில் 20% பேர் தான் அரபு நாட்டில் இருக்காங்க, 80% அரபு நாட்டுக்கு வெளியில் தான் இருக்கு. பாய் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா நான் சொன்னேன், ஒன்று சொல்லவா உனக்கு, நபிகள் நாயகத்துக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது அப்படின்னு. சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா கேமராலேருந்து கை எடுத்துட்டாயே, ரிப்பேரை பண்ணுப்பா, நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், ஷூட்டிங் எடுப்பேன். பாய் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பாய், நபிகள் நாயகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாய் அப்படின்னா. நான் சொன்னேன், அவர்கள் அனாதையாக பிறந்தார்கள், ஆனால் மிகச்சிறந்த ஒழுக்க சீரராக வளர்ந்தார்கள். 23 ஆண்டு காலம்தான் ஒரு நபி என்ற அடிப்படையில் ஒரு தீர்க்கதரிசியாக மக்களை வழிநடத்தினார்கள். 25 வயதில் திருமணம் முடித்தார், 40 வயது பெண்ணை முடித்தார். அப்படி கண் கலங்கிட்டான். 40 வயது பெண்ணை 25 வயசுக்காரர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறது ஏன் சார், எதுக்கு சார் அப்படின்னா, விதவைக்கு வாழ்வளிக்கணும் இல்லையப்பா, அதுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் இல்லை. அரபு நாட்டில் இப்போவும் முஸ்லீம்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா மகருன்னு பணம் கொடுத்து தான், டவுரி இவங்க கொடுத்து தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். சார் உண்மையா சார் சொல்கிறீங்க அப்படின்னா, அது இஸ்லாத்துடைய நெறிமுறைப்பா, டவுரி கொடுத்து தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். அவரால் வந்து பெரிய அளவில் டவுரி கொடுக்க முடியாதுப்பா. ஏழ்மையில் இருந்தவர் அவர் வந்து அரபுலகத்தினுடைய, அவர் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது 23 ஆண்டு கால பணியில் இந்த உலகத்தை விட்டு மறையும் போது மிகப்பெரிய நிலப்பரப்பு அவருடைய காலுக்கு கீழே இருந்துச்சு. ஆனால் அவர் மக்காவுக்குள்ள நுழையும் போது அவர் மேலே போத்திருந்த போர்வை 4 திர்ஹம் கூட பெருமதி இல்லாத ஒரு போர்வையை மேலே போத்திட்டு தான் வந்திருந்தார். அப்படி மாதிரி நெகிழ்ந்து போயிட்டான். பாய் இதை நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பாய் அப்படின்னா, இப்போ இந்த 8 நிமிஷம் ரெக்கார்டிங்கில் இதை சொல்லுங்கள் பாய் அப்படின்னா. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு வந்து சின்ன மேட்ருப்பா, இதெல்லாம் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்க, ஹஜ்ரத் ஏதோ சொல்கிறாருன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் கொஞ்சம் கனமான தகவலை சொன்னால் தானே மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க, இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, இதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மேட்ரு பாய், இதுதான் பாய் மேட்ரு, இதுதான் பாய் மேட்ரு, இது உங்களுக்கு சிம்பிள் பாய், இதுதான் மேட்ரு பாய். கடைசியில் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த மேட்ரு ரசூலுல்லாவுடைய செய்திகள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்தேன். அப்போ சொன்னான், பாய் நபிகள் நாயகத்தை பற்றி ஏதாவது புத்தகம் இருந்தால் கொடுங்க பாய், வா தூண்டில் ஒரு மீன் மாட்டிருக்கு பிஸ்மில்லா வா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எந்த மாதிரி புத்தகம், அவனுடைய அறிவை தெரிஞ்சுக்கிறாம நம்ம பேசாமல் கனமான நூல்கள் கொடுத்துடக்கூடாது இல்லை. அதனால் நபிகள் நாயகத்தை பற்றி அறிஞர்கள் சொன்ன புத்தகம் ஒன்று இருக்குது, அன்னி பெசன்ட் அம்மையார், மகாத்மா காந்தி, நேரு, இந்த மாதிரி ஆட்கள் சொன்னதெல்லாம் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னை விடவே இல்லாமல் நபிகள் நாயகம் வரலாறு எனக்கு தாங்க பாய் அப்படின்னு வாங்கிட்டு போனான். அப்புறம் திரும்ப கான்டாக்ட் லேபர் அந்த பையன், அங்கே ஸ்டாஃபு கிடையாது, கான்டாக்ட் லேபர் வருவான், கேமரா ரிப்பேர் பண்ணோம் போனால், அப்புறமா அது என்ன ஆச்சுன்றது நமக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. எதுக்குன்னா நம்ம ஒரு விதையை போட்டுட்டோம், இஸ்லாத்தினுடைய எந்த பகுதியை தூக்கி நீங்கள் ஒரு நான் முஸ்லீமுக்கு சொன்னாலும் சரிதான், அது அவர்களை பொறுத்த அளவிலும் வசீகரமான செய்தி தான், சிம்பிள் மேட்ரு, அது அவர்களுக்கு பெரிய செய்தி. அவ்வளோ பெரிய ஒரு கனமான செய்திகளை கொண்ட மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒரு தியரியாக மட்டுமே இதை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பலன் இல்லை. நாம் நடைமுறையில் வாழ்ந்து காட்டணும். நம்மிலே ஒவ்வொருவரும்
கேரக்டர் வைஸ் ஒரு முழுமையடைந்த முஸ்லீமாக நாம் வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து இதை நடைமுறையை பார்க்கும்போது தான் அதிலே கவரப்படுகிறார்கள், அதிலே ஈர்க்கப்படுகிறார்கள். முஸ்லீம்கள்னா யார்? முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் 3 நிலைமைகள் தான், 3 அடையாளம். ஒன்று பிரியாணி, முஸ்லீம்கள்னா பாயினா பிரியாணி. இன்னொன்று அத்தர், பாய் கூட பழகினா நல்ல அத்தர்லாம் கிடைக்கும், பாய் அத்தர். 3வது தர்மம், பாய்மார்கள் கொஞ்சம் தர்மம் கொடுக்குற ஆட்கள் தான். இந்த 3 அடையாளம். இதில் இந்த தர்மங்கிற அடையாளம் இருக்குது பாருங்க, அது இஸ்லாத்தினுடைய ஒரிஜினல் அடையாளம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிச்சமுள்ள அடையாளங்கள் அது ஒன்று. இவ்வளவு கெட்ட பேரை நம்ம வாங்கியிருந்தாலும் அல்லது கெட்ட பேர் நம்ம மேலே திணிக்கப்பட்டாலும் இந்த அடையாளத்தை யாரும் இதுவரைக்கும் மறுக்க முடியலை. பாய்மார்கள்னா தர்மம் கொடுப்பாங்க. இது எஞ்சி இருக்கக்கூடிய இந்த அடையாளங்களையாவது நம்ம காப்பாற்றி இதை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை எப்படி நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்லலாம்ங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேண்டியும். இதை வச்சுக்கிட்டு எப்படி இது இஸ்லாத்தை கொண்டு போகலாம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரியாணியை போட்டே ஒரு பெருங்கொண்ட சமுதாயத்தையே நம்ம என்ன செஞ்சிட முடியும், வளர்ச்சிட முடியும். எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் பேர சொன்னா கூட தப்பு இல்லை, வஃபாத் ஆகிட்டாங்க, ரொம்ப நல்ல மனுஷன் ஸ்ரீதேவி. ஜமால் முகமது சாஹிப்னு இருந்தா, அவர் யார் கலெக்டராக இருந்தாலும் சரி, யார் புதுசாக அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருந்தாலும் சரி தான், உடனே கூப்பிட்டு ஒரு பிரியாணியை போட்டு ஒரு சால்வையை போத்துருவார். போட்டால் பம்பரமாக சுற்றி சுற்றி வருவான் அவரை. காலம் பாய் இஸ்லாம் முஸ்லீம் சம்மந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சினா உடனே அவங்களுக்கு தான் ஃபோன் போகும். என்னமோ அந்த கடையூரில் ஒரு இஷ்யூ ஆமே, தென்காசியில் ஒரு இஷ்யூ ஆமே, செங்கோட்டையில் ஒரு இஷ்யூ ஆமே, இப்போ என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் பாய், ஒரே கலவரம் வர்ற மாதிரி இருக்கான், வாங்க நம்ம போவோம். அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவார். என்னன்னா ஒரே ஒரு பிரியாணி தான், அது சுவையாக டேஸ்ட்டாக போட்டு ஆளை அப்படியே அமைக்குது. இது ஒரு வழி தான். அதுக்காண்டி எல்லாருக்கும் பிரியாணியை போட்டே மார்க்கத்தை வளர்த்துடணுங்கிறது அப்படி நான் சொல்ல வரல. ஒரு ரூட் அவ்வளவுதான். அதே மாதிரி தான் தர்மம். இதடி பல வழிகள் இஸ்லாத்தில் நமக்கு இருக்குது. நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள், கலிமத்து தையிபத்து சதகத்தும், நல்ல வார்த்தையும் ஒரு தர்மமே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல வார்த்தை எப்படி தர்மமா இருக்க முடியும்? இங்கே சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனுக்கு தைரியம் ஊட்டும். அதன் மூலமா நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். ஏன் சென்னையில் வெள்ளப்பிரளயம் வந்த நேரத்தில், இப்போ ஒக்கி புயல், கஜா புயல்னு வந்த நேரத்தில் ஃபீல்டில் நின்னதெல்லாம் யாரு? எல்லாம் நம்ம தான் நின்னோம். ஆனால் இதை இஸ்லாத்துக்கான அறுவடையாக மாற்ற தெரியாத பலவீனமான நிலை நாம் இருக்கிறோம். உழைக்கிறதெல்லாம் உழைச்சிடுறோம், சேர்த்து பார்த்து கெட்ட பேரும் வாங்கிக்கிறோம். அறுவடை பண்ண தெரியலை நமக்கு, இது அறுவடையாக மாற்ற தெரியவில்லை. அந்த கேப் எங்கே வருது? இப்போ இந்த கேப் எங்கே வருது? இதை கண்டுபிடிச்சி இந்த கேப்பை அடைக்கணும்ல. முஸ்லீம்னு உழைக்கிறோம், தர்மங்களை கொடுக்குறோம், ஆபத்தான காலகட்டங்களில் உதவி செய்யணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அறுவடைகளை செய்ய தயங்கி விடுகின்றோம். ஆனால் எதிர்காலம் இஸ்லாத்துக்கு அப்படின்னு நம்ம வரணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்யறது இல்லை, ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வழி தெரியலை. வழி தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் தனிநபர்களுடைய ஆற்றல்களை எப்படி அல்லாஹு தாலா தன்னுடைய மார்க்கத்துக்கு பயன்படுத்தி கொண்டான், எப்படி அவர்கள் பயன்பட்டார்கள்னு சொல்றதுனால சொல்கிறேன். அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு ஸ்காலர். அவர் உலக முஸ்லிம்களிடத்தில் இந்தியாவினுடைய முகவரியாக அவர் இருந்தவர். சல்மான் ருஷ்டி புத்தகம் எழுதினார் பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை எல்லாம் விமர்சித்து நேர சல்மான் ருஷ்டிக்கே கடிதம் எழுதினார். நீ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை எல்லாம் விமர்சித்து அவங்களுடைய ஒழுக்கங்களை எல்லாம் தரக்குறைவாக எழுதி நீ ஒரு புத்தகம் போட்டிருக்கிறிய, வாட் இஸ் த சோர்ஸ்? எங்கிருந்து நீ இதை எடுத்தாய்? உனக்கு வகி வந்திருக்காது கண்டிப்பா. இந்த இதுக்கு ஒரு மூல செய்தி, ஒரு மூல நூல் இருக்கும்ல, சோர்ஸ் எங்கிருந்து எடுத்தாயின்னு கேட்டார். நான் லண்டனில் உள்ள யூனிவர்சிட்டி லைப்ரரியில் தான் நான் அதை போய் எடுத்தேன் அப்படின்னாரு. அலிமியான் என்ன பண்ணார், நேராக அங்கே வந்தார், அரசாங்கத்திட்ட பெர்மிஷன் வாங்கினார், யூனிவர்சிட்டிக்குள்ளே போனார். இங்கே பிரபலமான யூனிவர்சிட்டி பேர் வாங்கிறதுக்கு பேர் வரல, யூனிவர்சிட்டி உள்ளே போனார். அந்த மாதிரி லைப்ரரிகள் அந்த நூல் இருக்குதான்னு பார்த்தாரு, இருக்குது நூல். உடனே லைப்ரரியுடைய ரிஜிஸ்ட்ராரை தொடர்பு கொண்டார். இதெல்லாம் தவறான நூல்கள், ஒரிஜினல் நூல்கள் இப்படி கிடையாது, பொய் தகவல்கள் அடங்கிய நூல், தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் மாற்றுங்கண்டு. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியா, அப்படின்னா நாங்கள் மாற்றிக்கிறோம், முயற்சி பாருங்கள், எல்லாம் எப்படி டோரை திறக்கிறான்னு.
அந்த உண்மையை உண்மையாக நம்புகின்ற, உண்மைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய மக்களாக இங்கே உள்ளவங்க இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பொய் தகவல்கள் அடங்கிய நூலெல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஒரிஜினல் சோர்ஸிலோட நூலை தூக்கி அங்கே வச்சார். இன்றைக்கி அவர் வைத்த நூல்கள் தான் ரெஃபரன்ஸுக்கு, இஸ்லாத்து சம்பந்தமாக ரெஃபரன்ஸுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ண நூல்கள் தான் அங்கே இருக்குது. ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறமா சல்மான் ருஷ்டி கிட்ட போய் சொன்னார், இப்போ போய் பாரு, இதுதான் ஒரிஜினல் நூல் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமாகவும் சல்மான் ருஷ்டி செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன்லாம் அந்த தவறுகளை திருத்திக்கிடலை. ஆனாலும் அவனை என்ன பண்ணுறாங்க, பெரிய சுதந்திர சிந்தனையாளர்னும் நம்மளெல்லாம் பயங்கரமான ஆட்கள்னு வெளி உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி அவர் செயல்பட்டார் பார்த்தீங்களா, ஒன்மேன் ஆர்மி மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். இதே பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியாவில் பிரச்சனை வந்த நேரத்தில், அப்போ ராஜீவ்காந்தி பீரியடில் இதே அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் போனாங்க. ராஜீவ்காந்தியை சந்தித்து பேச டைம் கேட்டார். ராஜீவ்காந்தி டைமே இல்லை, ரொம்ப பிஸியான ஆள் அவர். உண்மையிலே 400க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வச்சுருந்தார். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அவர் இருக்கும்போது, கொஞ்சம் டைம் கொடுங்க, இஸ்லாத்தை பற்றி ஷரியத் சட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ராஜீவ்காந்திக்கு டைமே இல்லை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வீட்டில் இருந்து பார்லிமெண்ட்டுக்கு போவீங்கள்ல, அப்போ உங்கள் கூட நான் காரில் வர்றேன், அந்த ரன்னிங் டைமில் நான் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன்னாரு. அப்போ ராஜீவ்காந்தி சொன்னார், அதில் ஒரு ஆளுக்கு டைம் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஒரு ஆளுக்கு டைம் கொடுத்துருக்கேங்க, சும்மா கிடையாது, பிஸியான ஆள் அவர். ஏன்னா இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடியாவது கேட்டால் தானே டைம் கொடுக்க முடியும், இன்னைக்கு நாளைக்கு நான் அப்படி டைம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்து காரில் போய் இறங்குவீங்க, அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து தான் போக முடியும், கார் போகாது. காரிடார் வரைக்கும் நடந்து தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். அது வரைக்கும் நான் உங்களுக்கு 3 நிமிஷம் நடக்கணும், 3 நிமிஷம் நடை தூரம். அங்கேருந்து நடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு அப்பாயின்மெண்ட் தாங்க, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக. காரில் வந்து இறங்கினோடனே நான் அவங்க கூட 3 நிமிஷம் பேசிக்கிட்டே வர்றேன், இஸ்லாம்னா என்ன, ஷரியத்துனா என்ன, அதை ஏன் மாற்ற முடியாது, எங்களுடைய நம்பிக்கை, இதெல்லாம் நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லணும்னு சொல்லி டைம் கேட்டார். ராஜீவ்காந்தி டைம் கொடுத்துட்டாரு 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷம் டயத்தில் ஷரியத்துனா என்ன, அல்லாஹ்னா யார், ரசூல்னா யார், அதை ஏன் நாங்கள் உயிருக்கு மேலே நேசிக்கிறோம், அதை ஏன் எங்களால் விட்டு கொடுக்க முடியாது, ஏன் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். ராஜீவ்காந்தி என்ன பண்ணார், ஐயோ அவருக்கு 3 நிமிஷம் பத்தாவது போல் இருக்குன்னு வீட்டுக்கு வர சொல்லி 30 நிமிஷம் டைம் கொடுத்தாரு. ஃபுல் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டார். அதுக்கப்புறம்தான் முஸ்லீம் விமென்ஸ் பில்லு வந்துச்சு. முஸ்லீம் பெண்கள் ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு முழு உரிமை கொடுக்கப்பட்ட சட்டம் ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, அலிமியானுடைய இதன் பேரில். அப்புறம் விமானத்தில் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது துக்ளக் பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு. துக்ளக் பத்திரிகைக்கும் அதே மாதிரி தான், பேட்டி கொடுக்க டைம் இல்லை. அப்புறம் நீ டெல்லிக்கு வந்துரு, டெல்லியிலேருந்து பறந்து சென்னைக்கு வருவோம்ல, அந்த கேப்பில் உனக்கு பேட்டின்னாரு. பிஸியான ஆள் அவர். விமானத்திலே பேட்டி கொடுத்தாரு. துக்ளக்கில் ஷோ அப்படியே போட்டிருந்தார், விமானத்தில் வைத்து ராஜீவ்காந்தி தந்த பேட்டி. அதில் தலைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு தந்திருக்கிறது தான் தலைப்பே. அதுதான் ராஜீவ்காந்தியுடைய பேட்டி. எப்படி இது எப்படி சாத்தியம்? ஒரு அரை மணி நேர சந்திப்பு, ஒரு அறிஞர் இந்தியாவினுடைய மொத்த குழப்பத்துக்கும் அந்த அரை மணி நேர சந்திப்பில் மொத்த பிரச்சனையும் அவர் தீர்த்துட்டார். நீங்களாம் ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெரியும், 45 வயசு 50 வயசு உள்ள ஆட்களுக்கு 87 86 இந்த காலகட்டங்களில் ஷரியத்தை காப்போம்னு ஊரெல்லாம் ஒரே போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணியெல்லாம் போனோம். ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. ஊரெல்லாம் பேரணி ஆர்ப்பாட்டம் பண்ணதை சிம்பிளாக அரை மணி நேரம் சந்திப்பில் முடிச்சு கொடுத்துட்டாரு. இது எப்படி? ஒரு அறிஞன் தன்னுடைய அறிவை அல்லாஹ்வுக்காக தந்ததனால் வந்த மாற்றம் இது. இப்படி அறிஞர்கள் அவர்கள் சைடில் உழைக்கணும், செல்வந்தர்கள் அவர்கள் சைடில் உழைக்கணும், உடல் பலமுக்க உள்ளவர்கள் அவர்கள் சைடில் உழைக்கணும். இப்படி எல்லோரும் எல்லார் தரப்பிலும் உழைக்கும் போது அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்தை நம்முடைய கைவசத்தில் கொண்டு வந்து ரொம்ப எளிமையாக சேர்த்து விடுவான், ரொம்ப எளிமையாக சேர்த்து விடுவான். பெண்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கு. பெண்கள் எந்த மாதிரியாக தன்னுடைய உழைப்பை இஸ்லாத்துக்கு தரலாம்? அவர்கள் ஆண்களை உருவாக்கி தரக்கூடிய ஃபேக்டரிகளாக இருக்க வேண்டும், ஆண்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சமுதாய சேவைகளுக்கு போயிட்டு ராத்திரி லேட்டாக வந்தால் நொய்யுங்க கூடாது. என்ன லேட்டு? அவர் உங்களுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை, அவர் முதல்ல அல்லாஹ்வுடைய அடிமை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. அப்படித்தானே? முதல்ல அவர் யாருங்க? அல்லாஹ்வுக்கு. அப்படித்தானே? நம்மளாம் யாரு? அல்லாஹ்வுக்கு அடிமை. அப்புறம் தானேங்க நம்ம பெற்றோர்களுக்கு பிள்ளை, அதுக்கப்புறம் தானே நம்ம மனைவிக்கு கணவன்.
இதே மாதிரி பெண்கள் அந்த பார்வையில் கணவன்மார்களை பார்க்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதிலே ஒரு பங்கு நன்மையை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். தமிழில் ஒரு அழகான ஒரு சொல் ஒன்று இருக்குது. ஒரு முட்டாளான ஒரு பெண் என்ன செய்வாளாம், கணவனை தனக்கு அடிமையாக்கி அவள் ராணியாக இருப்பாள். இவள் சொல்றதையெல்லாம் அவன் கேட்கணும் கேட்கணும்னு நச்சரித்து அவனை தனக்கு அடிமையாக்கி இவள் ராணியாக இருப்பாள். ஒரு புத்திசாலி பெண்மணி கணவனுக்கு நல்ல புத்திகளை சொல்லி அவனை வெளி உலகத்தோட நிறைய தொடர்புகளை வச்சு அவனை ராஜாவாக்கி அவனுக்கு இவர் ராணியாக இருப்பாள். அடிமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். அவனை சுதந்திரமாக விட்டு அவனை எல்லா விதமான துறைகளில் அவனை கால் பதிச்சு துறை சார்ந்த வல்லுநராக அவனை ஆக்கி அந்த துறையில் அவன் தான் ராஜான்னு அவன் ஆகிற அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ராஜாவுக்கு இவன் மனைவியாக இருப்பான், ராணியாக இருப்பான். அப்போ இது பெண்களுடைய பகுதி. பெண்கள் இந்த இந்த சைடில் நின்று அவங்க என்ன செய்யணும், இஸ்லாத்துக்கு அவங்க துணை நிற்க முடியுமான்னு பார்க்கணும், துணை இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்வத்தை வாரி வாரி வழங்கிய நேரத்தில் அவருடைய மனைவி குறை சொன்னதா எங்கேயாவது இருக்குதா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மொத்த செல்வத்தையும் கொண்டு போய் கொடுத்தார்களே, அவருடைய மனைவி என்ன குறை சொன்னதா எங்கேயாவது இருக்குதா? நம்ம பார்க்க முடியுதா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியில் பெரிய மாமனிதர், ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டா மனைவி சொல்கிறத கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். என்னங்க நீங்கள் மனைவி எல்லாம் உங்களை இப்படி குரலை உயர்த்தி பேசுகிறாங்க, அமைதியாக இருக்கீங்களேன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தர் கேட்டார். ஐயோ ஏன்பா என்ன எப்படி சொல்லிட்ட நீ? என் அழுக்கு படிந்த ஆடைகளை துவைத்து தருகிறாள், நான் ஹராமிலே விழுந்து விடாமல் என்னை காப்பாற்றுகிறாள், நான் வெளியில் உள்ள பணிச்சுமைகளோடு நான் வீட்டுக்கு வரும்போது நல்ல வார்த்தைகளை சொல்லி என்னை உபசரித்து என்னை கண்ணியப்படுத்துகிறாள். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளுக்கு மரியாதை செலுத்தாமல் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். உமர் முக்தார், லிபியாவினுடைய அரசையை கிடுகிடுக்க வைக்க உமர் முக்தார், அவருடைய மனைவி இறந்து போனாங்க. அடக்கம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே உள்ள அது டென்ட் இருக்கு இல்லையா, அப்போ டென்ட்டு தான், பெருசாக வீடுகள்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளே நுழையும் போது கண்ணீர் வடித்து அழுகுறாரு காலியாக இருக்கக்கூடிய வீட்டை பார்த்து. என்னங்க இவ்வளோ பெரிய மாவீரன் இப்படி கண் கலங்கி அழுகுறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, எப்போதும் நான் வீட்டுக்குள் நுழையும் போது இப்படி இருக்கும் வீட்டுடைய அந்த நுழைவாசல், நான் தலை குனியக்கூடாது என்பதற்காக அப்படி மேலே உள்ளது அந்த துணியை மேலே தூக்கி விடுவார்கள். தூக்கி விட்டுட்டு தான் என்னுடைய மனைவி உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏமா அந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்பேன். உமர் முக்தார் யாருக்கு முன்னாலும் தலை குனியக்கூடாது, நேராக தான் வரணும்னு சொல்லி அந்த துணியை மேலே தூக்கி விடுவாங்க. இன்னைக்கு நான் தலை குனிஞ்சிட்டேன், முதலாக நான் தலை குனிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கணவன்மார்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக யார் இருக்கணும்? பெண்கள் இருக்கணும். பெண்கள் இதற்கு ஒத்துழைக்காமல் போனால் ஒரு எந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு பங்கு இல்லையோ அந்த சமுதாயம் பக்கவாதம் கண்ட சமுதாயம். உடம்புல ஒரு பகுதி செயல்படுது, இன்னொரு பகுதி செயல்படலைன்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? பக்கவாதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பெண்கள் 50% இருக்காங்க, ஆண்கள் மீது 50%. பெண்கள் செயல்படலை, ஆண்கள் மட்டும்தான் செயல்பட்டு இருக்காங்கன்னா அது பக்கவாதம் கண்ட சமுதாயம். அதனால் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை பற்றி கவலைப்படுது. அதுக்கு தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உதாரணம் இருக்குது, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உதாரணம் இருக்கின்றது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உதாரணம். அலி வரையும் மிகப்பெரிய வீரர், தைரியமாக வெளியில் நின்று சண்டை போட்டார். ஆனால் வீட்டுக்கு போனால் எதுக்கு? அது ஃபாத்திமா நாயகியினுடைய ஒத்துழைப்பு. அதனால தான் வெளியில் அவர் என்ன செய்ய முடிஞ்சது? பெரிய அளவில் மார்க்கத்துக்கு உதவியாக இருக்க முடிந்தது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்க்கையை அப்படித்தானே? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்ச உதவி தானே. எந்த அளவுக்கு உதவி செய்தார்கள் என்றால், பல ஆண்டுகள் கழிந்த பின்னரும் கதீஜாவை பற்றி பேச்சு வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு நிமிஷம் அமைதியாயிருவாங்க. கதீஜா அப்படி அந்த நினைவு வந்துடும் அவங்களுக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி ஹாலா, அவங்களுடைய பேர், கதவை தட்டி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து கதவை தட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்ன உடனே கதீஜா நாயகி குரலும் ஹாலாவுடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கும். அக்கா தங்கச்சி குரல் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏன் நம்ம பிள்ளைங்களே வச்சுக்கோங்களேன், இப்படி பாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் இது அக்காவா நம்ம மூத்த பிள்ளையா ரெண்டாவது பிள்ளையா நமக்கு தெரியாது, குரல் ஒரே மாதிரி இருந்துக்கும். அது மாதிரி கதீஜா நாயகி குரலும் ஹாலாவுடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் வந்து கதீஜா நாயகி இறந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமாக, மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறமாக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஹாலா வந்து கதவை தட்டி சலாம் சொல்லி அனுமதி கேட்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னோடனே கதீஜான்னு நினச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து ஓடுறாங்க வாசலை நோக்கி. நடந்து ஸ்டெப்பு வாசல் வரைக்கும் போனோடனே அல்லாஹும்ம ஹாலா, ஹாலாவா இது, நான் கதீஜான்னு நினச்சேன். அந்த அளவுக்கு மனசில் ஆசனம் போட்டு அமர்ந்திருந்தாங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்.
ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, என்ன அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உங்களுக்கெல்லாம் வகத் அப்தலக்கல்லாஹு ஹைரம் மின்ஹா, ஹதீஜாவை விட சிறந்த பெண்மணிகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டானே. அப்படி இருக்க இன்னும் எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா ஹதீஜான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே, அந்த பொக்கை வாய் கிளவியை பற்றியே இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. மகளன் ஆயிஷா, ஆயிஷா நிறுத்து, இதுக்கு மேலே ஹதீஜாவை பற்றி ஒரு வார்த்தை பேசாத. ஊர் உலகமெல்லாம் என்னை எதிர்த்த போது ஹதீஜா என்னை நம்பினார், தன் செல்வங்களையெல்லாம் எனக்காக வாரி தந்தார் ஹதீஜா. வீட்டில் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. ஏங்க நீங்கள் வேற ஒரே பொது வேலை, வீட்டில் உள்ள வேலையை பாருங்கங்க. அது சிம்பிளாக சொல்லிட்டா அடுத்த தடவை வெளியில் போகவே மனசு வராது. அடுத்த தடவை மனசு வருமா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் உற்சாகப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் உங்களை இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்துக்கிறான், நீங்கள் பண்ணுங்கன்னு. மனச்சுமையோடு மனக்கவலையோடு வீட்டுக்கு வரும்போது மடியில் அவர்களை படுக்க வைத்து கொண்டு ரசூலுல்லாஹ்வை படுக்க வச்சுக்கிட்டு சூரா முஸ்ஸம்மில் ஓதுவாங்களாம் ஹதீஜா நாயகி. யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே நின்று வணங்குங்கள். நிஸ்ஃபஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா. முத்தசிர் சூரா ஓதுவாங்க. யா அய்யுஹல் முத்தசிர் கும் ஃபஅந்திர் வரப்பக ஃபகபிர், இறைவனை பெருமைப்படுத்துவீராக, மக்களுக்கு போய் எச்சரிக்கை செய்வீராக. உங்களுக்கு எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க? நீங்கள் ஒரு இறை தூதராக நீங்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய வேலை ரொம்ப உயர்வானது. நீங்கள் இந்த மாதிரி முடங்க வேண்டிய எவனோ எதையாவது பைத்தியக்காரா அதுன்னு சொல்லிட்டா நீங்கள் முடங்கிடுறதா? நீங்கள் அல்லாஹ்வுடைய பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உற்சாகமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி இது ஆண்களுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காப்பாற்றுவதும் அதை பிரச்சாரம் செய்வது என்பதும் ஆண்களுக்கான வேலை மட்டுமல்ல, அதில் பெண்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதே மாதிரி ஹாரூன் ரஷீதை பற்றி நேரத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அவருடைய மனைவி அன்னை ஜுபைதா அம்மையார். ஜுபைதா அம்மையார் ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலி. இன்றைக்கும் நீங்கள் மக்காவுக்கு போனீங்கன்னா பாருங்கள், அரஃபாவிலிருந்து மினா முஸ்தலிஃபா வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மலை பகுதி இருக்குது இல்லையா, அந்த மலையில் ஒரு காம்பவுண்டு சோறு மாதிரி இருக்கும். நீங்கள் போனால் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். நீங்கள் அந்த பகுதிக்கு பேர் என்ன பேர்னா வாதி ஜுபைதான்னு பேர். ஜுபைதா அம்மையார் தன்னுடைய சொந்த செலவில் ஹுனைன் என்கிற பகுதியிலிருந்து 24 கிலோமீட்டருக்கு அணை அமைத்து மக்காவில் உள்ள மக்களுடைய குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். சொந்த பணம், அது சொந்த பணம். அதாவது கணவருக்கு, அப்படி கணவர் வெளியூருக்கு போயிட்டா அந்த பணியை சேர்த்து அவங்க பார்ப்பாங்களாம். ஒரு தடவை கணவன் மனைவி ரொம்ப பாசமான தம்பதிகள் திருமணத்தில் வாழ்த்துறை வழங்கும் போது கூட அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, நீங்கள் ஹாரூன் ரஷீதையும் ஜுபைதா அம்மையாரையும் போல வாழ்கன்னு வாழ்த்துவாங்களாம். அவ்வளவு ஒற்றுமையான தம்பதிகள். ஜுபைதா அம்மையார் பெரிய அறிவுஜீவி, ஆனால் கணவருக்காக விட்டு கொடுப்பாங்க. கணவரை விட ஒருபடி கீழே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காட்டிக்குவாங்க. ஒரு தடவை 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை தாங்க, அது பெருசாகிடுச்சு. அவங்க கேசரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஹாரூன் ரஷீது. இந்த அம்மா வட்டலாப்பம்னு சொல்லுவாங்களே ஊரில், சாப்பிட்ருக்கீங்களா வட்டலாப்பம்? சாப்பிடாத மாதிரியே முகத்தை வச்சுருந்தேன், அப்படி சாப்பிட்ட மாதிரி கொஞ்சமாக அது காட்டுங்க. வட்டலாப்பம் சாப்பிட்ருப்பீங்க தானே? வட்டலாப்பம் சாப்பிட்டாரு ஹாரூன் ரஷீது. ஜுபைதா அம்மையார் கேசரி சாப்பிட்டாங்க. கேசரி சாப்பிட்ட ஜுபைதா அம்மையார் சொன்னாங்களாம், அப்பாப்பா என்ன டேஸ்ட்டு, உலகத்திலேயே கேசரிக்கு இணையான ஒரு உணவே கிடையாது அப்படின்னாங்க. ஹாரூன் ரஷீது வட்டலாப்பத்தை சாப்பிட்டுட்டு, என்ன டேஸ்ட்டு, உலகத்திலேயே வட்டலாப்பத்துக்கு இணையான சுவைமிக்க உணவே கிடையாதுன்னாங்க. கடைசியில் 2 பேருக்கு இடையில சண்டை எது சிறந்த உணவுன்னு சண்டை வந்துருச்சு. ஷைத்தான் தூண்டி விட்டான். கடைசியில் மன்னர் குடும்பத்தில் பிரச்சனைனா யாரை கூப்பிடுவாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை கூப்பிடுன்ட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு தலைவிதி. அவருக்கு மிகப்பெரிய கேஸெல்லாம் பார்த்தவரையுமா அபு யூசுப் ரஹ்மத்துல்லா, பெரிய அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவுடைய மிகச்சிறந்த மாணவர், ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலி, பெரிய பெரிய சிக்கலான கேஸுக்கெல்லாம் தீர்வு சொன்னவர். அவரை கொண்டு வட்டலாப்ப சிறந்ததா கேசரி சிறந்ததான்னு கொண்டு விட்டாங்க. பாவம். அவர் அங்கேருந்து வர்றாரு, என்னங்க பிரச்சனை, மன்னருக்கும் மனைவிக்கும் பிரச்சனையாம? ஆமாம், வட்டலாப்பா சிறந்ததா கேசரி? அடா பாவிகளா, இதுக்காடா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறது? நான் 2யுமே சாப்பிட்டது இல்லைங்க அப்படின்னு தப்பிக்க பார்த்தாரு. சாப்பிட்டது இல்லை. அப்போ தானே கேசரி கொண்டு வா, வட்டலாப்பா கொண்டு வான்னு ஆர்டர் போட்டார், பண்ணார். ஒரு கப்பில் கேசரி, ஒரு கப்பில் வட்டலாப்பா வந்துருச்சு. ஆஹா, சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்களா, என்ன பண்ணுறது, சாப்பிட்டு சொல்லுங்கண்டு கேசரி எடுத்து வாயில் வச்சார். ஆஹா என்ன டேஸ்ட்டு, உலகத்தில் இதுக்கு சிறந்த இணையான உணவே கிடையாதுன்ட்டார். அந்த அம்மையார் அப்படி சிரிக்கிறாங்க, பார்த்தீங்களா, நான் தான் ஜெயிச்சேன். அடுத்து வட்டலாப்பத்தை எடுத்து வாயில் வச்சார். ஆஹா, வட்டலாப்பத்தை விட சிறந்த உணவே கிடையாது. இப்போ ஹாரூன் ரஷீது சிரிக்கிறாரு அந்த அம்மாவை பார்த்து. என்னங்க ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டா? இதை சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குங்கிறது, அதை சாப்பிட்டு அது நல்லா இருக்கு, என்னது ஜட்ஜ்மெண்ட்? என்ன எது சிறந்தது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இதை சாப்பிடும்போது உலகத்தில் சிறந்த உணவு இதுதான்னு தோணுது, அதை சாப்பிடும்போது அதுதான் சிறந்த உணவுன்னு தோணுது. என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியலை. அப்போ தான் ஹாரூன் ரஷீதுக்கு புரியுது, நாம அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப பெரிய புத்திசாலி. கேசரி தான் சிறந்ததுன்னு சொன்னால் அந்த அம்மா சந்தோஷப்படும். ஹாரூன் ரஷீத் என்ன பண்ணுவார், அடடா நம்ம தேர்ந்தெடுத்தது நல்லா இல்லைங்கிற வந்து போச்சாண்டு. இதுதான் சிறந்த உணவுன்னா அந்த அம்மாவுக்கு வருத்தம் வந்துடும். ஒற்றுமையான தம்பதிகளுக்கு இடையில் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுனால பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால ரெண்டுமே நல்லா இருக்குன்ட்டார். 2 பேரும் தண்ணியை போட்டுட்டு செத்து போட்டுருக்கான். ஒருத்தன் சொல்கிறான் இது சூரியன் அப்படிங்கிறான். ஒருத்தன் சொன்னால் சூரியனா பைத்தியக்காரா, இது சந்திரன்றா அப்படின்ட்டானா. ஒருத்தன் நடுவில் நம்மளை மாதிரி ஒரு ஆள் அப்பாவி போய்கிட்டு இருந்திருக்கான். வா பாய், இது சூரியனா சந்திரனா பாயின்னு. சந்திரன் சொன்னால் அவன் உதப்பான், சூரியன்னா இவன் உதப்பான். அடி வாங்குறது நிச்சயம். அவர் பார்த்தாரு, எனக்கு வெளியூருங்க, எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடையாது, எனக்கு வெளியூர் எங்கள் ஊரில் இப்படிப்பட்ட பொருள்கள்லாம் கிடையாது. அப்படியா, போ உள்ளூர்காரனா பார்த்துக்கூட வாடா அப்படின்னு இன்னொரு தட்டு போயிட்டான். அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இதை சாப்பிடலாம். எதுக்குன்னா பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேரையும் ஆசுவாசப்படுத்துறதுக்கு 2மே நல்லா இருக்குன்ட்டார். இந்த புத்திசாலித்தனத்தை புரிந்து கொண்ட ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பண்ணுறாருன்னா, அந்த அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 1000 பொற்காசுகளை கொண்ட ஒரு பை. இந்த காலத்தில் நோட்டுலாம் கிடையாது, இல்லை, ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க, 1000 வெளியில் எழுதியிருக்கும், 1000 பொற்காசு உள்ள இருக்கும், அப்படி தூக்கி கொடுப்பாங்க. ஒரு பை, அப்படி ஒரு பொற்கிளி மாதிரி வர சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து கணவன் மனைவி இடையில் அந்த மனப்பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டதுக்காக பரிசுன்னு சொல்லி 1000 பொற்காசுகளை கொடுத்து அவரை கொடுக்குறாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி வாங்கிட்டாங்க. உடனே ஜுபைதா அம்மையார் வேலைக்காரியை கூப்பிட்டாங்க, அடிமையை கூப்பிட்டு, என்னுடைய களஞ்சியத்திலேருந்து ஒரு 1000 பொற்காசுகள் பையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து வந்துச்சு. அந்த பையை திறந்து ஒரு பொற்காசை எடுத்துட்டு 999 உள்ளே வச்சு முடிச்சு போட்டு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கொடுத்தாங்க. ஹலீஃபா கேட்டார், கொடுக்குறது 1000 கொடுத்துட வேண்டியதானே, அதில் என்ன ஒரு காசை நீ எடுக்கிறது, எதுக்கு இந்த வேலை, தூக்கி ஒரு பொற்காசில் என்ன குறைஞ்சிட போகுதுப்பா அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்கும்போது சொன்னாங்க ஜுபைதா அம்மையார், என் அன்பு கணவரே, நான் ஒரு காலமும் உங்களுக்கு இணையாக என்னை கருதி கொண்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அன்பளிப்பு கொடுக்கும்போது உங்களை விட ஒரு ஸ்டெப்பு நான் கம்மியாக கொடுத்தா தான் உங்களை நான் மதிக்கிறதா அர்த்தம். ஆகையினால இப்படி பெண்களுக்கும் அதற்கான பங்கு இருக்குது, அதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஆகையினால ஒவ்வொருவரும் தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைக்கும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் மேலோங்கும், அதற்கு எதிர்காலம் கிடைக்கும். வெறும் தியரியை கொண்டு மட்டும் நடக்காது, பிராக்டிக்கலாக நடைமுறையில் நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பை பெற்ற மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்துள்ளானாக. இங்கே இதே மாலையில் நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி 6:30 நம்ம இதே இடத்துல ப்ரோக்ராம் இருக்குது. எல்லோரும் 6:30 கரெக்டாக வந்துட்டிங்கன்னா ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கரெக்டாக 6:30 வந்துடுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.